Hi friends, welcome to Mati NPC. நான் உங்கள் வெங்கட். இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம பார்க்க போறது 9th ஸ்டாண்டர்ட் சிவிக்ஸ்ல இரண்டாவது பாடமான தேர்தல் அரசியல் கட்சிகள் மற்றும் அழுத்த குழுக்கள் லெசன் தான் பார்க்க போறோம். பாலிட்டி யூனிட்ல இந்த தேர்தல் அரசியல் கட்சிகள் மற்றும் அழுத்த குழுக்கள் இந்த லெசன் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே முக்கியமான லெசன். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 70க்கும் மேற்பட்ட கேள்விகள் எக்ஸாம்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த டாபிக் ரிலேட்டட்ல இருந்து கேட்டிருக்காங்க. எப்படியா இருந்தாலும் எக்ஸாம்ல ஏதாவது ஒரு வகையில் இந்த டாபிக்ஸ்ல இருந்து ஏதாவது ஒரு வகையில் ஒரு கொஸ்டினாவது கம்பல்சரி வந்துடும். ஓகேங்களா? அது தேர்தல் சம்மந்தமாக இருக்கலாம், இல்லை அரசியல் கட்சிகளாக இருக்கலாம், அதோடைய சின்னங்களாக இருக்கலாம், இல்லை அது தொடங்கப்பட்ட ஆண்டுகள் சம்மந்தமாக இருக்கலாம், இல்லை தேர்தலுக்காக அமைக்கப்பட்ட சீர்திருத்த குழுக்கள் சம்மந்தமான கேள்வியாக இருக்கலாம், இல்லை அழுத்த குழுக்கள் சம்மந்தமான கேள்விகளாக இருக்கலாம். ஏதாவது ஒரு வகையில் கம்பல்சரி கொஸ்டின் வந்துடும். இது ரொம்பவே முக்கியமான பாடம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். 9th ஸ்டாண்டர்டில் இருக்கக்கூடியது உங்களுக்கு ஒரு பேசிக்கான ஒரு அவுட்லைனாக இருக்கும். இதோட இன்டெப்த் போர்ஷன் அப்படின்றது நமக்கு 11th ஸ்டாண்டர்டில் 11th ஸ்டாண்டர்ட் பொலிட்டிக்கல் சயின்ஸில் 11th லெசனாக இருக்கும். ஓகேங்களா? தேர்தல் மற்றும் பிரதிநிதித்துவம்னு கொடுத்துருப்பாங்க. பட் அது நம்ம டீப்பாக டைவ் பண்ணுறதுக்கு முன்னாடி, அது என்னன்றதில் பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த அவுட்லைன் நம்ம பார்த்தோம் அப்படின்னா இதோடைய அமைப்பு என்ன அப்படின்ட்டு நமக்கு அந்த ஒரு ஃபவுண்டேஷன் வந்து நமக்கு கிடைக்கும். அதற்கப்புறம் நம்ம 11th படிக்கும்போது நமக்கு எளிமையாக புரியும். ஓகேங்களா? ஸோ இன்னைக்கான கிளாஸ்க்குள்ளே போகலாம். ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் வீடியோவை பாருங்கள். தேர்தல் அப்படின்றது என்னங்க? நமக்கான ஒரு சேவகரை, ஒரு காமனாக வந்து மக்கள் தேவை. இப்போ நம்ம இருக்கோம் அப்படின்னா நம்ம வந்து அரசியலுக்குள்ளே இறங்கி ஒவ்வொருத்தரும் அந்த வேலையை செய்ய முடியாது. ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தனிப்பட்ட ஒரு இன்ட்ரெஸ்ட்னு ஒன்று இருக்கும். ஓகேங்களா? அப்போ ஒரு மக்களுக்கான ஒரு தேவைகளை நிறைவேற்றி தரக்கூடிய இடத்துல இருக்கக்கூடியது யார்? அரசியல்வாதிகள் தான். ஓகேங்களா? அந்த அரசியல்வாதிகளை நம்ம யார் தேர்ந்தெடுக்கிறோம்? மக்கள் தான் தேர்ந்தெடுக்கணும். நம்மளுடைய பிரதிநிதியாக நமக்கான தேவையை நிறைவேற்றி தரக்கூடிய ஒரு பொது சேவகனாக தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த அரசியல்வாதிகளை நம்ம தேர்தல் மூலமாக தேர்ந்தெடுத்து அனுப்புகிறோம். இந்தியாவில் வந்து தேர்தல் முறை அப்படின்றது இப்போ சுதந்திரம் வாங்கினதுக்கு அப்புறம் கிடையாது. சுதந்திரம் வாங்கிறதுக்கு முன்னாடி பண்டைய காலத்திலேயே வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் தேர்தல் முறை அப்படின்றது இருந்திருக்கு. ஸோ அதற்கு எடுத்துக்காட்டாக நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த சோழர் காலத்தினுடைய இந்த குடவோலை வழக்கப்படி கிராம சபை உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டதை நம்ம சொல்லலாம். அப்போ பண்டைய காலத்திலிருந்தே வந்து பார்த்திங்கன்னா இந்த தேர்தல் முறை அப்படின்றது இந்தியாவில் இருந்திருக்கு. ஆனால் இப்போ நம்ம இந்த தேர்தல் முறையை எந்த கண்ட்ரிலேருந்து அடாப்ட் பண்ணியிருக்கோம்? இந்தியா எந்த கண்ட்ரிலேருந்து இந்த தேர்தல் முறையை அடாப்ட் பண்ணியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா இங்கிலாந்துலேருந்து அடாப்ட் பண்ணியிருக்கோம். ஏன் இங்கிலாந்துடைய தேர்தல் முறையை இந்தியா அடாப்ட் பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியா வந்து பார்த்திங்கன்னா நாடாளுமன்ற மக்களாட்சி முறையை ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு நாடு. இந்த நாடாளுமன்ற மக்களாட்சி முறை அப்படின்ற விஷயத்தையே நம்ம எங்கேருந்து அடாப்ட் பண்ணியிருப்போம்? இங்கிலாந்துலேருந்து அடாப்ட் பண்ணியிருப்போம். அதனால தான் தேர்தல் முறையும் இங்கிலாந்துலேருந்தே நம்ம எடுத்துக்கிட்டதுக்கான காரணம். ஓகேங்களா? இது நம்ம எப்போ அடாப்ட் பண்ணோம், எப்போ இந்த தேர்தல் முறை அப்படின்றது இந்தியாவில் வந்து கொண்டு வந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அரசியலமைப்பு சட்டம் வெளிவரும்போது தான் இந்த தேர்தல் முறையும் வந்து அதில் இடம்பெறுது. நம்மளுடைய அரசியலமைப்பு சட்ட புத்தகத்திலேயே இந்த தேர்தல் முறையை பற்றி நமக்கு ஒரு ஆர்டிகல் 324 329 வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இதர் சம்மந்தமான இந்த தேர்தல் சம்மந்தமான ஆர்டிகல்ஸ் நம்மளுடைய அரசியலமைப்பு சட்ட புத்தகத்தில் இருக்கும். ஓகேங்களா? இது எந்த பகுதியில் வரும்னு பார்த்தீங்கன்னா பகுதி 15 ஆர்டிகல் 324 329 வரைக்கும் இந்த தேர்தல் முறையை பற்றி கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ நவீன இந்தியா அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய இந்த சுதந்திர இந்தியா நம்ம சொல்கிறோம். சுதந்திர இந்தியா அப்படின்றது ஆகஸ்ட் 15 1947. பட் ஒரு குடியரசு நாடாக நம்மளை அறிவிச்சுக்கிட்ட அந்த நாள் தான் வந்து பார்த்திங்கன்னா நவீன இந்தியா மலர்ந்தது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நாள். ஓகேங்களா? அந்த நாள் என்ன? 1950ஆம் ஆண்டு ஜனவரி 26ஆம் நாள் நவீன இந்தியாவானது நடைமுறைக்கு வந்தது. இந்த நவீன இந்தியா நம்ம சொல்லக்கூடியது என்ன? அந்த அரசியலமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வந்தனால தான் நம்ம அப்படி சொல்கிறோம். ஓகேங்களா? அரசியலமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வந்த நாள் நவம்பர் 26 1949. பட் அது நடைமுறைக்கு வந்து பப்ளிக்காக நடைமுறைப்படுத்தப்பட்டதுன்றதான் நம்ம குடியரசு நாளாக கொண்டாடிட்டு இருக்கோம். அதுதான் நவீன இந்தியா நடைமுறைக்கு வந்த நாளாகவும் நாம் கருதுகிறோம். இந்தியாவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தேசிய வாக்காளர் தினமாக எந்த நாள் நம்ம கொண்டாடிட்டு இருக்கோம்னு பார்த்தோம்னா ஜனவரி 25. நம்ம குடியரசு நாடாக ஆனது வந்து ஜனவரி 26 1950. அப்புறம் ஏன் வந்து தேசிய வாக்காளர் தினமாக நாம் ஜனவரி 25 செலிப்ரேட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜனவரி 25 1950 தான் வந்து பார்த்திங்கன்னா தேர்தல் ஆணையம் அப்படின்றது உருவாக்கப்பட்டது. ஓகேங்களா? அப்போ அந்த தேர்தல் ஆணையம் அப்படின்றது உருவாக்கப்பட்ட அந்த நாளை தான் தேசிய வாக்காளர் தினமாக நம்ம 2011 செலிப்ரேட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஓகேங்களா? இதோடைய ஹெட் ஆஃபீஸ் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நியூ டெல்லியில் இருக்கும். அதோடைய கட்டிடத்தோடைய பேர் வந்து பார்த்திங்கன்னா தேர்தல் ஆணையத்துடைய கட்டிடத்தோடைய பேர் நிர்வாசன் சதன்.
ஓகேங்களா. தேர்தல் ஆணையத்துடைய கட்டிடத்துடைய பேர் நிர்வாசன் சதன், அதாவது தேர்தல் மாளிகை அப்படின்றது தான் தேர்தல் ஆணைய கட்டிடத்துடைய பெயர். இதில் பார்த்தினா ஆர்டிகல்ஸ் நமக்கு ஆர்டிகல் 324 329 வரைக்கும் பகுதி 15 இடம்பெற்றிருக்கு. எதற்காக தேர்தல் ஆணையம் அப்படின்றது அமைக்கப்பட்டது? நாட்டின் சுதந்திரமான நியாயமான தேர்தலை உறுதி செய்திட தன்னிச்சையான தேர்தல் ஆணையம் அமைத்திட தான் பார்த்திங்கன்னா இந்த ஆர்டிகல் 324 அப்படின்றது வழிவகை செஞ்சிருக்கு. எதற்காக ஒரு தன்னிச்சையான ஒரு சுதந்திரமான ஒரு தேர்தல் ஆணையம் தேவைப்படுது? ஏன் அப்படின்னா அதன் மேலே அரசியல் கட்சிகள் ஒரு ப்ரெஷரை அதில் அவங்களால இன்வால்வ் பண்ண முடியும். ஓகேங்களா. அவங்களுடைய உள்நுழைவை மூக்க நுழைக்க முடியும் அப்படின்னாவே பார்த்திங்கன்னா அது ஒரு சுதந்திரமான தேர்தலாக இருக்காது. ஒரு நியாயமான நேர்மையான முறையில் அந்த தேர்தல் அப்படின்றது நடக்காது. யார் ஆட்சி அதிகாரத்தில் இருக்காங்களோ அவங்களுடைய கைப்பாவையாக தேர்தல் ஆணையம் செயல்படக்கூடிய ஒரு நிலைமை வந்துடும். அதனால தான் பார்த்திங்கன்னா தேர்தல் ஆணையத்தை ஒரு சுதந்திரமான தன்னிச்சையான அமைப்பாக, யாருக்கும் கட்டுப்படாத ஒரு அமைப்பாக கிரியேட் பண்ணதுக்கான காரணம். இதன் அடிப்படையில் பார்த்தீங்க அப்படின்னா தேர்தல் ஆணையத்துடைய அமைப்பு ஒரு தலைமை தேர்தல் ஆணையரும் 2 தேர்தல் ஆணையர்களையும் உள்ளடக்கிய ஒரு தேர்தல் ஆணையம் அப்படின்றது உருவாக்குனாங்க. ஓகேங்களா. ஸோ முதல்ல 1950 உருவாக்கும் போது அது பார்த்திங்கன்னா ஒரு நபர் அமைப்பாக தான் ஆணையமாக தான் இருந்தது. அப்போ பார்த்திங்கன்னா 2 தேர்தல் ஆணையர்கள் அப்படின்றதெல்லாம் கிடையாது. ஒரே ஒரு தலைமை தேர்தல் ஆணையர் மட்டும்தான் இருந்தார். எப்போ 1950 அரசமைப்பு சட்டம் உருவாக்கும் போது. அதற்கப்புறம் 1989 தான் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 2 தேர்தல் ஆணையர்கள் அப்படின்ற ஒரு தேர்தல் ஆணையர், அவர் கூட 2 தேர்தல் ஆணையர்கள் அப்படின்ட்டு அந்த 3 பேர் இருக்கக்கூடிய ஒரு ஆணையமாக அது அமைக்கப்பட்டது. 1989 அக்டோபர் 15ஆம் தேதி. ஓகேங்களா. அக்டோபர் 15 1989 தான் இது 3 பேர் கொண்ட ஆணையமாக ஃபார்ம் பண்ணுறாங்க. ஆனால் திருப்பி என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா 1990 பார்த்தீங்க அப்படின்னா திருப்பி பார்த்தீங்கன்னா அது என்னாச்சு, அந்த 2 தேர்தல் ஆணையர்கள் அப்படின்ற அந்த நியமனம் அப்படின்றது நீக்கப்பட்டு மீண்டும் அது ஒரு தலைமை தேர்தல் ஆணையர் கொண்ட ஆணையம் தேர்தல் ஆணையமாக திருப்பி மாற்றினாங்க. திருப்பி 1993 தான் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இருக்கக்கூடிய அந்த ஒரு தலைமை தேர்தல் ஆணையர் ப்ளஸ் 2 தேர்தல் ஆணையர்கள் அப்படின்ற அந்த ஒரு தேர்தல் ஆணையம் அமைப்பு அப்படின்றது ஃபைனல் ஆச்சு. இது வரைக்கும் அதுதான் கண்டினியூ ஆகிட்டு இருக்கு. ஓகேங்களா. இது உருவாக்கப்பட்டது எப்போ 1993. அதற்கு முன்னாடியே மாற்றங்களுக்கு உட்பட்டது. ஃபைனலாக எப்போ இருந்து நம்ம அதை கண்டினியூ பண்ணிட்டு இருக்கோம்னு பார்த்தோம்னா 1993 ஃபாலோ பண்ணுறோம். இதற்கு அடித்தளம் அமைத்த ஒரு ஆணையம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன கமிட்டி இந்த 3 நபர்கள் இருக்கணும் தேர்தல் ஆணையத்தில் அப்படின்றத பரிந்துரை பண்ணிச்சுன்னு பார்த்தீங்கன்னா தார்குண்டே கமிட்டி தான் இதற்கான பரிந்துரையை கொடுத்தது. எப்போ 1975 ஃபார்ம் சப்மிட் பண்ண பரிந்துரையை 1989 தான் பார்த்தீங்கன்னா இம்ப்ளிமெண்ட்டே பண்ணுறாங்க. ஸோ அதற்கு நிறைய காரணங்கள் இருக்குது. அதை நம்ம 11th நம்ம பார்ப்போம், டீப்பாக பார்ப்போம். ஸோ இந்த தலைமை தேர்தல் ஆணையர்களையும் தேர்தல் ஆணையர்களையும் நியமிக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா குடியரசுத் தலைவர் தான் நியமிப்பார். இந்த தலைமை தேர்தல் ஆணையருடைய பவர் பார்த்தீங்கன்னா உச்ச நீதிமன்ற நீதிபதிக்கு இணையானது. உச்ச நீதிமன்ற நீதிபதிக்கு இணையானது தான் பார்த்தீங்கன்னா தலைமை தேர்தல் ஆணையர்களுடைய அந்த பதவி அப்படின்றது. இவங்களுடைய பதவி காலம் அப்படின்றது 6 ஆண்டுகள் அல்லது 65 வயது. எது ஃபர்ஸ்ட் வருதோ அதுதான். ஓகேங்களா. 6 ஆண்டுகள் அல்லது 65 வயது. அடுத்த பாயிண்ட் பாருங்க. பாராளுமன்ற தேர்தல் சம்பந்தமான வாக்காளர்கள் பட்டியல் தயாரித்தல், தொகுதிகளை வரையறை செய்தல் உட்பட அரசியலமைப்பில் வரையறுக்கப்பட்ட பிற அனைத்து விவகாரங்களை பெறுவதற்கான சட்டங்களை யார் இயற்றலாம்? நாடாளுமன்றம் இயற்றலாம். ஓகேங்களா. ஸோ பார்லிமெண்ட் எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும், அதாவது லோக்சபா எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் அந்த எலெக்ஷனுக்கான தொகுதி வரையறை அதற்கான விதிமுறைகள் யார் வகுக்கலான்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதற்கான வாக்காளர் பட்டியலும் தொகுதி வரையறை செய்கிறதும் யாருடைய அதற்கான சட்டங்களை யார் ஏற்றலாம்? நாடாளுமன்றமே ஏற்றலாம். இதற்கு
அதிகாரம் அளித்திருக்கக்கூடிய அரசியலமைப்பு சட்ட விதி எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 327. ஓகேங்களா? இதன் அடிப்படையில் வந்து அவங்களே ஃபார்ம் பண்ணலாம். நாடாளுமன்றத்துக்கு நாடாளுமன்றம் ஃபாலோ பண்ணலாம். மாநில சட்டசபை தேர்தலை பொறுத்த வரைக்கும் அந்த வாக்காளர் பட்டியலும் அதே மாதிரி தொகுதிகளை வந்து வரையறை செய்யக்கூடிய அதற்கான சட்டங்களை இயற்றக்கூடிய அதிகாரம் மாநில சட்டசபைக்கே இருக்கு. அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா இதே ஆர்டிகல் 327 தான். மாநில சட்டசபை தேர்தல் சம்பந்தமான வாக்காளர்களின் பட்டியல் தயாரித்தல், தொகுதிகளை வரையறை செய்தல் போன்றவற்றை அரசியலமைப்பிற்குட்பட்டு தேவையான மாற்றங்களை மாநில சட்டசபை சட்டங்களை இயற்றலாம். அண்டர் ஆர்டிகல் 327. தேர்தல் ஆணையர்களை பதவி நீக்கம் செய்யக்கூடிய முறை வந்து பார்த்தீங்கன்னா எப்படி வந்து உச்சநீதிமன்ற நீதிபதியோடைய அந்த பவர் இவர்கிட்ட இருக்கோ பதவி நீக்கம் செய்யும் முறை அதே தான். எப்படி ஒரு உச்சநீதிமன்ற நீதிபதியை பதவி நீக்கம் செய்கிறதுக்கு அந்த கண்டன தீர்மானம் நிறைவேற்றுறது, அதுக்கப்புறம் இந்த இம்பீச்மெண்ட் இதெல்லாம் இருக்கு இல்லைங்களா, சேம் மெத்தடில் தான் வந்து தலைமை தேர்தல் ஆணையரையும் பதவி நீக்கம் செய்ய முடியும். ஓகேங்களா? வேற எந்த வகையிலையும் தலைமை தேர்தல் ஆணையரை பதவி நீக்கம் செய்ய முடியாது. இதுவே தேர்தல் ஆணையர்களை பதவி நீக்கம் செய்யணும் அப்படின்னா கம்பல்சரி தலைமை தேர்தல் ஆணையருடைய ஒப்புதல் பிரகாரம் தான் வந்து பார்த்தீங்கன்னா தேர்தல் ஆணையர்களை பதவி நீக்கம் அப்படின்றது செய்ய முடியும். ஸோ இவங்களுக்கான சம்பளம் அப்படின்றது இந்திய தொகுப்பு நிதியிலிருந்து கொடுப்பாங்க. ஓகேங்களா? தேசிய அளவில் அரசாங்கத்துடைய தலைவர் யாரு? பிரதமர் தான். இவர் எங்கேருந்து செலக்ட் பண்ணுவாங்க? லோக்சபால இருந்து தான் செலக்ட் பண்ணுவாங்க. ஆனால் சில சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ராஜ்யசபால இருந்தும், அதாவது மாநிலங்களவையிலிருந்தும் பிரதமர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார்கள். ஓகேங்களா? சில தருணத்தில் தான், மேக்சிமம் வந்து லோக்சபால இருந்து தான் மெஜாரிட்டி கவர்மெண்ட் மெஜாரிட்டி சீட்ஸ் யார் வின் பண்ணி கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணுறாங்களோ அந்த கட்சியை சேர்ந்தவர் தான். அவங்க குரூப்பாக ஃபார்ம் பண்ணி ஓகே இவங்க வந்து பிரதமராக தேர்ந்தெடுக்கலான்ட்டு அவங்க அனுப்புறது தான். அப்போ பிரதமர் அப்படின்றதுக்கு தனியான ஒரு தேர்தல் அப்படின்றது கிடையாது. கட்சி எடுக்கிற முடிவு தான். இவர் வந்து பிரதமராக இது பண்ணலாம் அப்படின்போது மற்ற எம்பிஸ்லாம் அதுக்கு சைன் பண்ணி கொடுத்து ஓகே அப்படின்ற மாதிரி சைன் பண்ணி கொடுத்தா அதை தூக்கிட்டு கொண்டு போய் குடியரசுத் தலைவர்கிட்ட கொடுத்து தான் அந்த ஆட்சி அமைக்கிறதுக்கு உண்டான அந்த இதை கேட்பாங்க. ஸோ அதன் அடிப்படையில் தான் குடியரசுத் தலைவர் பிரதமருக்கும் அவருடைய ஆலோசனையின் பேரில் அமைச்சருக்கும் வந்து பார்த்திங்கன்னா பதவி பிரமாணம் அப்படின்றது செஞ்சு வைக்கக்கூடியது. ஓகேங்களா? ஸோ இப்போ மக்களவை உறுப்பினர், அதாவது இந்திய பாராளுமன்றத்தின் கீழவையான மக்களவை உறுப்பினர்கள் மூலம் பிரதமர் தேர்ந்தெடுக்கப்படுகிறார். மாநிலங்களவையிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதமர்கள் யார் யாருன்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்திரா காந்தி சொல்லலாம். இந்திரா காந்தி இந்திரா காந்தி அம்மையார் முதலாக பிரதமர் ஆன போது அவர் மாநிலங்களவையிலிருந்து தான் தேர்ந்தெடுக்கப்பட்டார். ஓகேங்களா? மாநிலங்களவை எம்பியாக தான் அவங்க இருந்தாங்க. அங்கேருந்து தான் வந்து பார்த்திங்கன்னா அவங்கள வந்து பிரதமராக தேர்ந்தெடுத்தாங்க. அதே மாதிரி தான் ஜனதா பார்ட்டி வந்து ஆட்சியில் இருக்கும்போது ஐக்கிய குஜரால் அவர்களை வந்து பார்த்திங்கன்னா மாநிலங்களவையிலேருந்து தேர்ந்தெடுத்து தான் அவரை வந்து பிரதமராக இது பண்ணாங்க. அதே மாதிரி தான் 2004 to 14 பீரியடில் வந்து பார்த்திங்கன்னா காங்கிரஸ் கட்சி ஆட்சியில் இருக்கும்போது மன்மோகன் சிங் அவர்களை மாநிலங்களவையிலிருந்து தான் எடுத்து அவரை பிரதமராக போட்டாங்க. ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி மாநிலங்களவையிலிருந்தும் பிரதமர்கள் வந்திருக்கிறாங்க. ஆனால் தேர்ந்தெடுக்கக்கூடியது கீழவையான மக்களவையிலிருந்து தான். மக்களாட்சி பிரதிநிதித்துவ நாடுகளில் தேர்தல் முறை அப்படின்றது ரொம்ப முக்கிய பங்கு வகிக்குது. ஏன்னா அந்த தேர்தல் முறை தான் அந்த மக்களாட்சி அப்படின்ற விஷயத்தையே அந்த நாட்டில் உயிரோடு இருக்க வைக்கும். நோட்டா, இந்த நோட்டா அப்படின்றது எப்போ வந்து ஃபஸ்ட்டு இந்தியாவில் இது பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா 2014 தான் கொண்டு வராங்க. 2014 தான் 2014 பொது தேர்தல்லாம் இந்த நோட்டா அப்படின்ற ஒரு விஷயம் வருது. நோட்டா அப்படின்றது என்ன? நன் ஆஃப் த அபவ், யாருக்குமே நான் வாக்களிக்க விரும்பவில்லை. எனக்கு யார் கேண்டிடேட்டுன்ட்டு நீங்கள் இந்த தொகுதிக்கு சொல்லியிருக்கீங்களோ இதில் வந்து ஒருத்தருக்கும் நான் வந்து ஓட் பண்ண விரும்பலை, இதில் யாருமே தகுதியான நபர்கள் கிடையாதுன்னு நாம் அந்த வாக்காளர்கள் விரும்பும் பட்சத்தில் யாருக்குமே வாக்களிக்க விரும்பவில்லை எனும் தேர்வு தான் இந்த நன் ஆஃப் த அபவ். அதற்கான சிம்பிள் எப்படி இருக்கும்? ஸோ இந்த மாதிரி போட்டு இந்த கிராஸ் சிம்பிளோடு இருக்கும். கடைசியாக கொடுத்துருப்பாங்க அந்த இதில் லிஸ்ட்டில் வந்து கடைசியாக இருக்கும். இதை நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா ஸோ யாருக்குமே நம்ம வாக்களிக்க விரும்பலை. அதே மாதிரி நம்மளுடைய ஓட்டு அப்படின்றது மிஸ்யூஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இல்லாமல் போயிடும். நம்ம போடலை அப்படின்னா அது கடைசியில் வந்து கள்ள ஓட்டாக போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அப்படின்றதுனால நம்மளுடைய ஓட்டை நம்ம போடணும். ஆனால் யாருக்கும் ஓட்டளிக்க விரும்பவில்லை எனும் நம்மளுடைய விருப்பத்தை தெரிவிக்கிறதுக்கு
தேர்தல் ஆணையம் இந்த முறையை கொண்டு வந்தது. எப்போ? 2014. நோட்டாவை கொண்டு வந்த 14வது நாடு எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்தியா தான். ஓகேங்களா? நோட்டாவை கொண்டு வந்த 14வது நாடு இந்தியா. நம்ம இவிஎம் மிஷினை, இந்த மின்னணு வாக்கு இயந்திரம் சொல்கிறோம் இல்லைங்களா, இந்த இவிஎம் மிஷினை 1998 இந்தியாவில் கொண்டு வந்திருப்போம். ஆனால் இந்த நோட்டா அப்படின்ற சிஸ்டத்தை நம்ம கொண்டு வந்து 2014 தான். ஒரு மக்களாட்சி நடைபெறும் நாட்டில் உள்ள வாக்காளர்கள் தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்கள் எவரையும் தேர்வு செய்ய விருப்பம் இல்லை எனில் வாக்காளர்கள் மேற்கண்ட எவரும் இல்லை அப்படின்ட்டு அந்த நோட்டாவை பொத்தானை வாக்கு இயந்திரத்தில் தேர்வு செய்யலாம். இந்திய தேர்தல் நடத்தை விதிகள் 1961 எனும் சட்டத்தின் விதி எண் 49O இம்முறை பற்றி விவரிக்கிறது. ஓகேங்களா? இந்த நோட்டாவை பற்றி விவரிக்கக்கூடிய விஷயம் என்ன? இந்த ஆர்டிகல் 49O 49O அப்படின்ட்டு உங்களுக்கு கவுண்டமணி அவர்களுடைய படமே ஒன்று வந்திருக்கும். 49O அப்படின்ட்டே வந்திருக்கும். ஸோ இதை சொல்லக்கூடிய சட்டம் என்ன? இந்திய தேர்தல் நடத்தை விதிகள் சட்டம் 1961 இயற்றப்பட்ட சட்டம் தான் இந்த நோட்டா அப்படின்ற விஷயத்தை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுது. அதற்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா விவி பேட் அப்படின்ட்டு ஒன்று கொண்டு வராங்க. ஓகேங்களா? இந்த நோட்டா அப்படின்றது கொண்டு வந்ததுக்கப்புறம் விவி பேட் அப்படின்ட்டு ஒன்று கொண்டு வந்திருப்பாங்க. அது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த நம்ம ஓட்டளிக்கிறோம் இல்லைங்களா, ஓட் பண்ணக்கூடிய இந்த பேனலுக்கு பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு மிஷின் வச்சுருப்பாங்க. இங்கே நம்ம வந்து எதை நம்ம ப்ரெஸ் பண்ணுறோமோ, ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ ஒரு கட்சிக்கு நம்ம ஓட்டு பண்ணுறோம். ஸோ அங்கே அந்த பக்கத்துலேயே அதற்கான சின்னம் எப்படி என்னன்றது நமக்கு தெரியும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து நம்ம டிஎம்கே ஓட் பண்ணுறோம்னு வைங்களேன், டிஎம்கேடைய சின்னம் என்ன? உதயசூரியன். அப்போ அந்த உதயசூரியனுடைய சின்னம் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடம் இருக்கு இல்லைங்களா, இந்த டிஸ்பிளேல வந்து பார்த்தீங்கன்னா இந்த விவிபேட் டிஸ்பிளே ஆகும். அப்போ தான் வந்து நம்ம ஓட் பண்ண அந்த வேட்பாளருக்கு தான் நம்மளுடைய வாக்கு அப்படின்றது கரெக்டாக செலுத்தப்பட்டிருக்கு அப்படின்ட்டு அந்த வாக்காளர்கள் உறுதி செய்வதற்காக வந்து பார்த்தீங்கன்னா இந்த விவிபேட் அப்படின்ற சிஸ்டத்தை கொண்டு வராங்க. இந்த சிஸ்டத்தை எப்போ கொண்டு வராங்க? அதே 2014 கொண்டு வராங்க. அந்த பொது தேர்தலில் நோட்டான்னு கொண்டு வந்த அதே பொது தேர்தலில் இந்த விவிபேட் அப்படின்றதும் உள்ள வருது. ஒருவர் தாம் செலுத்திய வாக்கு சரியானபடி பதிவாகி உள்ளதா என்று தெரிந்து கொள்ளும் வாய்ப்பை 2014ஆம் ஆண்டு பொது தேர்தலில் தேர்தல் ஆணையம் அறிமுகப்படுத்தியது. அதாவது ஓட்டர்ஸ் வெரிஃபைடு பேப்பர் ஆடிட் ட்ரையல். இந்தியாவில் தேர்தல் வகை என்னென்ன வகை இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 2 வகை தான். ஒன்று நேரடி தேர்தல், இன்னொன்று மறைமுக தேர்தல். நேரடி தேர்தல் மூலமாக தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய நபர்கள் யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா மக்களவை உறுப்பினர்கள், அதாவது மெம்பர் ஆஃப் லோக்சபா. ஓகேங்களா? ஸோ நாடாளுமன்ற உறுப்பினர்களில் 2 பேர் இருக்காங்க. நாடாளுமன்ற உறுப்பினர் சொன்னோம்னா மாநிலங்களவை உறுப்பினரும் நாடாளுமன்ற உறுப்பினர் தான், மக்களவை உறுப்பினரும் நாடாளுமன்ற உறுப்பினர் தான். ஆனால் மக்களவை உறுப்பினர்கள் தான் மக்கள் நேரடி தேர்தல் மூலம் தேர்ந்தெடுக்கிறார்கள். அதே மாதிரி மாநிலங்களவை உறுப்பினர்கள் அப்படின்றவங்க மறைமுக தேர்தல் மூலம் நாம் தேர்ந்தெடுத்த பிரதிநிதிகளின் மூலம் தேர்ந்தெடுக்கப்படுபவர்கள் மாநிலங்களவை உறுப்பினர்கள். அதுக்கான தேர்தல் அப்படின்றது மறைமுக தேர்தல். மக்களவை தேர்தல் அப்படின்றது உங்களுக்கு நேரடி தேர்தல். இந்த நேரடி தேர்தலில் வாக்காளர்கள் யார் யார் ஓட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 18 வயது பூர்த்தியடைந்த மக்கள் அனைவருமே வந்து பார்த்திங்கன்னா இந்த நேரடி தேர்தலில் சாதி மத இன பேதம் இல்லாமல் வந்து கண்டிப்பாக வந்து வாக்கு செலுத்த முடியும். யாரை செலக்ட் பண்ணுறோம்? இந்த நேரடி தேர்தலில் எம்பியை செலக்ட் பண்ணுறோம், அதாவது மக்களவை உறுப்பினரை செலக்ட் பண்ணுறோம். சட்டமன்ற தேர்தலில் எம்எல்ஏவை செலக்ட் பண்ணுறோம். அதே மாதிரி ஊராட்சி, பேரூராட்சி, நகராட்சி, இந்த உள்ளாட்சி அமைப்புகள் தேர்தல் இருக்கு இல்லைங்களா, இதில் வந்து பார்த்திங்கன்னா உள்ளாட்சி அமைப்புகளுடைய உறுப்பினர்களையும் தலைவர்களையும் தேர்ந்தெடுக்கிறோம். இந்த தலைவர்கள் தேர்ந்தெடுக்கிற விஷயத்தில் ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ இப்போ ஊரக உள்ளாட்சி தேர்தலில் வந்து பார்த்தீங்கன்னா கிராம ஊராட்சி தேர்தலில் மட்டும்தான் உறுப்பினர்களையும் தலைவர்களையும் நாம் தேர்ந்தெடுப்போம், நேரடி தேர்தல் மூலமாக தேர்ந்தெடுப்போம். இதுவே வந்து ஊராட்சி ஒன்றிய தேர்தலில் தலைவர்கள் அந்த உறுப்பினர்களுக்குள்ளாகவே வந்து பார்த்தீங்கன்னா தங்களில் ஒருவரை தலைவராகவும் துணைத் தலைவராகவும் தேர்ந்தெடுப்பாங்க. அப்போ வந்து நேரடி தேர்தல் அப்படின்றது இன்வால்வ் ஆகாது. தலைவர் தேர்ந்தெடுக்கிற முறையில் நேரடி தேர்தல் அப்படின்றது வராது. மாவட்ட ஊராட்சி அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா தலைவர் துணைத் தலைவரை அவங்களுக்குள்ளேயே தேர்ந்தெடுப்பாங்க. அப்போ அதுலேயும் நேரடி தேர்தல் அப்படின்ற முறை அப்ளை ஆகாது. ஓகேங்களா? ஸோ ஜஸ்ட் இங்கே வந்து காமனாக கொடுத்துருக்காங்க, இதில் விதிவிலக்கு அப்படின்றது இருக்குது. ஓகேங்களா? ஊராட்சி, பேரூராட்சி, நகராட்சி, மாநகராட்சி ஆகிய உள்ளாட்சி அமைப்புகளின் உறுப்பினர்கள் நிச்சயம்
நேரடி தேர்தல் மூலமாக தான் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. ஆனால் தலைவர்கள் தேர்ந்தெடுக்கப்படுறதில்ல. ஒவ்வொரு தேர்தலிலையும் அந்த வித்தியாசம் அப்படின்றது இருக்குது. இந்த நேரடி தேர்தலுடைய நிறைகள் என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா, நேரடி தேர்தல் முறையானது வலுவான மக்களாட்சியை கொண்டதாக கருதப்படுகிறது. ஏன்னா மக்கள் தங்களுக்கு தேவையான பிரதிநிதிகளை அவங்களே தேர்ந்தெடுக்கிறதுனால தான் இந்த மக்களாட்சி முறை அப்படின்றது வலுப்பெறுது. இல்லை அப்படின்னா யார் வேணால் வந்து உட்காரலாம் அப்படின்னா கிட்டத்தட்ட அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சர்வாதிகார ஆட்சியாக இருக்கும். மக்கள் வேறு வழியே இல்லாமல் யார் வந்தாலும் சரி, யார் நம்மளை ஆட்சி செய்கிறாலும் சரி, நம்மளால் எதுவுமே செய்ய முடியாது. நம்ம வந்து கிட்டத்தட்ட ஒரு ஸ்லேவ் கண்டிஷனுக்கு எப்படி ஆங்கிலேயர்கள்ட்ட நம்ம அடிமைப்பட்டு இருந்தோமோ அதே மாதிரி தான் இது வந்து நம்ம ஆட்கள்கிட்டே நம்ம அடிமைப்பட்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு மக்கள் தள்ளப்படுவாங்க. அப்போ மக்களாட்சி அப்படின்றது நிலை பெறணும் அப்படின்னா நேரடி தேர்தல் முறை தான் ஒரே வழி. அரசாங்க நடவடிக்கைகள் பற்றிய விழிப்புணர்வும் தகுதியான பிரதிநிதிகளை தேர்ந்தெடுக்கவும் மக்களுக்கு நேரடி தேர்தல் கற்பிக்கிறது. மேலும் மக்கள் அரசியலில் முக்கிய பங்கு வகிக்கவும் இது ஊக்கமளிக்கிறது. இப்போ நம்ம வந்து ஓட் பண்ணணும், நம்ம 5 வருஷத்துக்கு ஒரு டைம் வந்து இங்கே சட்டமன்ற தேர்தலையும் 5 வருஷத்துக்கு ஒரு டைம் வந்து நாடாளுமன்ற தேர்தலையும் நம்ம ஓட் பண்ணுறோம். அது போக உள்ளாட்சி தேர்தலில் நம்ம ஓட் பண்ணுறதுனால தான் இந்த அரசாங்கம் செய்யக்கூடிய அந்த நடவடிக்கைகள் என்னென்ன, அவங்க கரெக்டாக நல்லது செய்கிறாங்களா இல்லை ஊழல் பண்ணுறாங்களா, ஸோ மக்களுக்கு உண்டான விஷயங்களை செய்கிறாங்களா இல்லை வந்து மக்களுக்கு எதிரான ஆட்சியை அவங்க செய்கிறாங்களான்ட்டு அந்த 5 வருஷமும் மக்கள் மானிட்டர் பண்ணுறதுக்கான காரணம் என்ன, 5 வருஷத்துக்கு அப்புறம் அந்த வாய்ப்பு, நம்ம வாக்களிக்கக்கூடிய அந்த வாய்ப்பு அப்படின்றது மக்கள் கையில் இருக்குது. அதனால தான் இன்னும் அரசியல் கட்சிகள், அரசியல்வாதிகள் மக்களுக்கு ஓரளவாவது வந்து பயந்துக்கிட்டு இருக்காங்க. அப்படின்னா இல்லை இந்த எலெக்ஷன் வரும்போது இந்த வாக்குறுதிகள் இல்லைனா மக்களுடைய கோபதாபத்தை வந்து தணிக்கிற மாதிரி செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாமே எதனால் நடக்குது, 5 வருஷத்துக்கு ஒரு டைம் நம்ம கிட்ட அந்த வாய்ப்பு இருக்குதுன்றதுனால தான். அதுவும் இல்லை அப்படின்னா ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை, அவ்வளோதான். ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா அரசாங்க நடவடிக்கைகளை மக்கள் வந்து விழிப்புணர்வாக இருக்காங்க. இதனால தான் வந்து பார்த்திங்கன்னா தங்களுக்கு தேவையான பிரதிநிதிகள், போன டைம் ஒருத்தவங்களுக்கு ஓட் பண்ணியிருப்போம், அவங்க வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஓகே நமக்கு நல்லது செய்வாங்க அப்படின்ட்டு நினச்சி மக்கள் ஓட் பண்ணியிருப்பாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா ஏன்டா இவங்களுக்கு ஓட் பண்ணோம் அப்படின்ற அளவுக்கு அவங்களுடைய செயல்முறைகள் அந்த 5 ஆண்டுகள் இருக்கும்போது மக்கள் என்ன நினைப்பாங்க, ஓகே இவங்க நமக்கான பிரதிநிதி கிடையாது, நம்ம வேறொருவரை தேர்ந்தெடுப்போம் அப்படின்றத நினைக்கிறதாகட்டும், இல்லை நமக்கான பிரதிநிதி தான் இவர், அதனால இவரையே நம்ம தேர்ந்தெடுக்கலாம் அப்படின்ட்டு அந்த முடிவெடுக்கக்கூடிய சூழ்நிலையில் எதனால் வருது, இந்த நேரடி தேர்தல் இருக்கிறதுனால தான் மக்கள் அந்த சிந்தனைக்குள்ளேயே ஆட்படுறாங்க. மக்களை தீவிரமான அரசியல் நடவடிக்கைகளில் இது ஈடுபட தோணுது. இப்போ பார்க்குற வரைக்கும் பார்த்துட்டு இல்லை இது யாருமே சரிபடல, நம்மளே அரசியலில் இறங்கிடலாம் அப்படின்ட்டு அந்த சிந்தனைக்கும் ஆட்படுத்துறது இந்த நேரடி தேர்தல் தான். இதோடைய குறைகள் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, நேரடி தேர்தல் நடத்துறது அப்படின்றது ரொம்ப பொருட்செலவு கொண்டது. ஓகேங்களா? ஸோ இவ்வளோ பெரிய ஜனநாயக நாடு, உலகத்திலே வந்து பார்த்திங்கன்னா அதிக மக்கள் தொகை கண்ட நாட்டில் வந்து ஒரு நேரடி தேர்தல் நடக்குது அப்படின்னா அதற்கான செலவு அப்படின்றது ரொம்ப பெருசு. அப்போ அது வந்து ஒரு குறையாக நம்ம பார்க்க முடியும். அதே மாதிரி மக்கள்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா இந்த அரசியல்வாதிகள் வந்து நிறைய பொய்யான வாக்குறுதிகளை அள்ளி தெளிக்கிறது. செஞ்சாதானே உள்ளே வந்து நம்ம உட்காந்துட்டா போதும் அப்படின்ற அந்த ஒரு எண்ணத்தில் சும்மா சகட்டு மணிக்கு அள்ளி தெளிக்க வேண்டியது, வந்து உட்காந்துக்கிட்டு நான் 90% முடிச்சிட்டேன், 98% முடிச்சிட்டேன் அப்படின்ட்டு அடிச்சு விட வேண்டியது. உண்மையாலுமே அதை செக் பண்ணி பார்த்தோம்னா பப்பாதி கூட முடிச்சிருக்க மாட்டாங்க. அது எந்த ஒரு அரசியல் கட்சியாக இருந்தாலும் அதுதான் உண்மை. ஓகேங்களா? அதனால் வரைக்கும் இப்படி தான் வந்து ஒரு பொய்யான பரப்புரையும் பொய்யான தேர்தல் வாக்குறுதியும் கொடுத்து மக்களை ஏமாத்திட்டு இருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா படித்தவன் வந்து ஓகே இவங்க சொல்கிறத செய்கிறது இல்லை அப்படின்ற அந்த சிந்தனைக்குள்ளே போவாங்க. படிக்காத எழுத்தறிவற்ற வாக்காளர்கள் இந்த பொய்யான பரப்புரையை தான் நம்புவாங்க. என்ன உண்மை அப்படின்ட்டு அவங்க தேடி அதை படிச்சு ஓகே நெட்டில் தொலைவோம், இவங்க சொல்கிறதெல்லாம் உண்மையா, இவங்க சொன்ன தேர்தல் வாக்குறுதியெல்லாம் உண்மையாலுமே நிறைவேற்றிட்டாங்களா அப்படின்ட்டு செக் பண்ணுறதுக்கு உண்டான அந்த வாய்ப்பு அப்படின்றது எழுத்தறிவற்றவர்களுக்கு, படிக்காதவங்களுக்கு இருக்காது. அவங்க என்ன சொல்கிறாங்களோ, டிவியில் வந்து என்ன டெலிகாஸ்ட் பண்ணுறாங்களோ, மீடியா வந்து என்ன ஊடகங்கள் எதை காட்டுதோ அதை தான் உண்மைன்னு நினச்சி, ஏன்னா அவங்களுக்கான பிரச்சனை மட்டும் தான் அவங்களுக்கு தெரியும். ஊர் உலகத்தில் தமிழ்நாட்டில் என்னென்ன பிரச்சனை இருக்குது, இல்லை இந்திய அளவில் என்னென்ன பிரச்சனைகள் இருக்குன்ட்டு முழுமையாக அவங்களுக்கு தெரியாது. அப்போ இந்த மாதிரி பொய்யான வாக்குறுதிகளை நம்பி, இன்னொன்று நம்ம சாதிக்காரன் இல்லை நம்ம மதத்துக்காரன் அப்படின்ற அந்த ஒரு பேஸ்லேயும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க சொல்கிறதெல்லாம் நம்பி ஓட்டு போடக்கூடிய நடைமுறை இன்றளவும் இருக்குது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு குறையாகவும் நம்ம சொல்ல முடியும்.
நேரடி தேர்தல் நடத்துவது மிக பெரும் பணியாக இருப்பதால் ஒவ்வொரு வாக்கு மையங்களிலும் சுதந்திரமான நியாயமான தேர்தல் முறையை உறுதி செய்வது அப்படின்றது தேர்தல் ஆணையத்திற்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சவாலாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம். ஓகேங்களா? இப்போ எலெக்ஷன் நடக்கிற இடத்துல எந்த ஒரு பிரச்சனையும் ஆகாமல் பார்த்துக்கணும். அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா மத்திய அந்த ரிசர்வ் படையை வந்து இறக்கியிருப்பாங்க. எலெக்ஷன் இதில் அந்த பூத்தில் போய் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா மத்திய ரிசர்வ் படை அப்படின்றது இருக்கும். எதற்காக? அந்த நடக்கக்கூடிய தேர்தல் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நியாயமான முறையில் நடக்கணும். அங்கே வந்து பூந்துக்கிட்டு எம்எல்ஏ கேண்டிடேட்டோ எம்பி கேண்டிடேட்டோ இல்லை கவுன்சிலரோ வந்து நின்றுக்கிட்டு அங்கே வந்து கேன்வாஸ் பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது. எனக்கு ஓட் பண்ணுங்கள் எப்படி பண்ணுங்க அப்படின்ட்டு அந்த இடத்துல கேன்வாஸ் பண்ணக்கூடாது. அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா போகக்கூடிய வாக்காளர்கள் அவங்க அந்த ஸ்பாட்டில் யோசிப்பாங்க, ஓகே இவங்களுக்கு போடலாம் அப்படி அவங்களுக்கு போடலாம் அப்படின்ட்டு அந்த சிந்தனை அந்த லாஸ்ட் மினிட்ல வரும். அங்கேயும் வந்து இவங்க நின்றுக்கிட்டு எனக்கு போடுங்கம்மா விட்டு எனக்கு போடுங்க அப்படின்ட்டு உட்காந்துட்டு இருந்தாங்க அப்படின்னா என்ன ஆகும்? அந்த இடத்துல அவங்களால சுதந்திரமாக சிந்திக்க முடியாது. அது ஒரு ப்ரெஷரில் வந்து அவங்க இன்சிஸ்ட் பண்ணக்கூடிய விஷயத்தை போய் அங்கே செயல்படுத்துகிற மாதிரி ஆயிடும். அப்போ இது வந்து பார்த்திங்கன்னா தேர்தல் ஆணையத்திற்கு கூடிய ஒரு மிகப்பெரிய சவாலாக பார்க்க முடியும். சில அரசியல் கட்சி வேட்பாளர்கள் வாக்காளர்கள் மீது பணம், பொருள், பணிகள் மூலமாக தங்களது செல்வாக்கை செலுத்துவது என்பது மற்றொரு சவால். இது வந்து ஆகப்பெரிய ஒரு மோசமான ஒரு விஷயம், நடைமுறையில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம். இதை பற்றி பெருசாக எக்ஸ்பிளைன் பண்ணணுன்ட்டு கிடையாது. ஆனால் காசு தான் வந்து தேர்தலில் விளையாடக்கூடிய ஒரு விஷயம். அது இடைத்தேர்தல் வந்துருச்சுன்னா வந்து மக்களே எதிர்பார்க்குற அளவுக்கு ஒரு நிலையை வந்து இந்த அரசியல் கட்சிகள் ஏற்படுத்தி வச்சிருக்கு. தேர்தல் பரப்புரைகளின் போது சில நேரங்களில் வன்முறைகள், பதற்றங்கள், சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகள் ஏற்பட்டு மக்களின் அன்றாட வாழ்க்கை முறை பாதிக்கப்படுகிறது. இது நடக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நம்ம சொல்லணும் அப்படின்னா தெரிஞ்சோ தெரியாமலோ ஒரு அன்ஃபார்ச்சுனேட்டாக கரூரில் வந்து பார்த்திங்கன்னா விஜய் வந்து தேர்தல் பரப்புரை நடத்தும் போது வந்து பார்த்திங்கன்னா அங்கே ஒரு சில விரும்பத்தகாத நிகழ்வு அப்படின்னு நடந்துச்சு. ஸோ அதில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 41 மக்கள் வந்து இறந்தாங்க. ஸோ உண்மையாக துரதிருஷ்டவசமான ஒன்று. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா தேர்தல் பரப்புரைகள் என்பது இந்த மாதிரி விஷயங்கள் நடப்பதற்கான வாய்ப்புகள் அப்படின்றது இருக்குது. இது வந்து நேரடி தேர்தலில் இருக்கக்கூடிய ஒரு குறை. ஓகேங்களா? இதுவே மறைமுக தேர்தல்னால் இந்த மாதிரி பரப்புரை செய்யணுன்ற அவசியம் இருக்காது, இந்த மாதிரி நிகழ்வுகளும் நடக்காது. மறைமுக தேர்தல் அப்படின்றது பிரதிநிதித்துவ தேர்தல் நம்ம சொல்லலாம். ஓகேங்களா? ரெண்டுமே ஒன்று தான். மறைமுக தேர்தல்னாலும் பிரதிநிதித்துவ தேர்தல்னாலும் ஒன்று தான். இந்த பிரதிநிதித்துவ தேர்தல் அப்படின்றது என்ன? நம்மளுடைய பிரதிநிதிகள், நம்ம யாரை நேரடி தேர்தல் மூலமாக செலக்ட் பண்ணமோ அவர்கள் தான் நம்மளுடைய பிரதிநிதிகள். அந்த பிரதிநிதிகள் தான் நம்மளுடைய சார்பாக இருந்து இந்த மறைமுக தேர்தலில் ஈடுபட்டு மாநிலங்களவை உறுப்பினர்களையும் குடியரசுத் தலைவரையும் குடியரசு துணைத் தலைவரையும் தேர்ந்தெடுக்கக்கூடிய அந்த தேர்தலில் பங்கெடுக்கிறாங்க. மக்களால் தேர்ந்தெடுக்கப்படும் பிரதிநிதிகள் வாக்களித்து தேர்வு செய்யும் முறையே மறைமுக தேர்தல். குடியரசுத் தலைவர் தேர்தலில் இத்தகைய முறையானது கடைபிடிக்கப்படுகிறது. இதோடைய நிறைகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா செலவு ரொம்ப ரொம்ப கம்மி. மறைமுக தேர்தலில் செலவு ரொம்ப கம்மி. இந்த பிரச்சாரம் பண்ணணும், இவ்வளோ இடத்துக்கு வந்து அதிகாரிகளை நியமிக்கணும், இந்த பறக்கும் படையை வந்து நியமிக்கணும், ஏன்னா கண்டினியூஸாக வாட்ச் பண்ணணும், எந்த ஒரு அசம்பாவிதமோ இல்லை வந்து ஒரு குற்றச்செயல்களோ நடந்து விடக்கூடாது, வாக்காளர்களுக்கு இந்த பணம், பொருள் இந்த மாதிரி விஷயங்களை போய் சேர்ந்துடக்கூடாது அப்படின்றது தான் வந்து தேர்தல் ஆணையத்துடைய ஒரு பிரதான நோக்கம். ஏன்னா நடக்கக்கூடிய தேர்தல் நேரமாக நடக்கணும், நேர்மையாக நடக்கணும் அப்படின்றது தான். அப்போ அதில் நிறைய டிஃபிகல்ட்டிஸ் அப்படின்றது இருக்குது. ஆனால் இந்த மறைமுக தேர்தலில் அந்த பிரச்சனையே கிடையாது, செலவு ரொம்ப கம்மி. இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளை மாதிரி இந்தியா மாதிரி ஒரு பெரிய நாடுக்கு ரொம்பவே உகந்த ஒரு மெத்தட் இந்த மறைமுக தேர்தல் அப்படின்றது. பட் மக்களாட்சி நிலை பெறுமான்னு கேட்டிங்கன்னா அது டவுட்டு. இதோடைய குறைகள் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஊழல், கையூட்டு, அதாவது லஞ்சம் வாங்கிறது, குதிரை பேரம் ஆகியவற்றுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஏன் அப்படின்னா ஒரு 10 லட்சம் பேர் மக்கள்கிட்ட வந்து ஒன்றும் இல்லை, ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன்னே, தவறாக எடுத்துக்க வேணாம், ஒரு ஒரு வாக்காளருக்கு ஒரு 2000 ரூபா 3000 ரூபா கொடுக்குறாங்கன்னு வைங்க. ஒரு 10 லட்சம் பேர்த்துக்கு கொடுக்கணும் அப்படின்னா அது பெரிய தொகையாக இருக்கும். அதுவே அந்த 10 லட்சம் பேர்த்தை பிரதிநிதித்துவப்படுத்தக்கூடிய ஒரு பிரதிநிதிக்கு கொடுக்கக்கூடிய அமௌண்ட் அப்படின்றது அந்த அளவுக்கு இருக்காது, கம்மியாக தான் இருக்கும். அப்போ என்ன ஆகும், என்ன தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னா அந்த பிரதிநிதிக்கு பணத்தை கொடுத்து எனக்கு ஓட்டு போடு அப்படின்ற அந்த ஒரு விஷயம் இங்கே நடக்கும். அதனால தான் இந்த ஊழல், குதிரை பேரம் நடக்கிறது,
தூக்கிட்டு கொண்டு போய் ஒரு இடத்துல எல்லாத்தையும் உட்கார வச்சு இந்த குதிரை பேரம் பேசி அவங்களுக்கு சாதகமாக செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த மறைமுக தேர்தலில் நடக்கும். அது ஒரு குறையாக நம்ம சொல்லலாம். மக்கள் தங்களது பிரதிநிதிகளை தேர்ந்தெடுக்க நேரடியாக பங்கு பெறாமல் மாறாக மக்களால் தேர்ந்தெடுக்க பிரதிநிதிகளே இம்முறையில் பங்கு பெறுவதால் மக்கள் பிரதிநிதித்துவம் குறைந்த மக்களாட்சி முறையாக பார்க்கப்படுது. ஓகேங்களா? இப்போ மறைமுக தேர்தல் நடந்துச்சுன்னா அது நேரடி மக்களாட்சி, அதாவது மக்களாட்சி நிறைந்ததாக இருக்காது, அது ஒரு குறைந்த மக்களாட்சி முறையாக தான் பார்க்க முடியும். ஏன் அப்படின்னா அங்கே மக்களாட்சி அப்படின்ற விஷயம் நிலைத்திருக்காது. அதுதான், ஏன்னா மக்களுடைய உண்மையான விருப்பம் அப்படின்றது அதுவாக இருக்காது. நம்மளுடைய பிரதிநிதி சொல்கிறது தான் நம்மளுடைய விருப்பமாக இருக்கணுன்றது கிடையாது. 10 லட்சம் பேர்த்துக்கும் ஒரே தேர்வாக இருக்கணும்ன்ட்டு எந்த ஒரு அவசியமும் கிடையாது. உண்மையாலுமே அந்த பிரதிநிதி அவருடைய விருப்பத்தின் பிறகு தான் செய்கிறாரானாலும் தெரியாது. ஓகேங்களா? இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் அப்படின்றது இதற்குள்ள ஒளிஞ்சிருக்கு. அரசியல் கட்சிகள், மக்களாட்சி அரசாங்கத்தில் அரசியல் கட்சிகள் முக்கிய பங்கு வகிக்குது. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ரோல் யார் ப்ளே பண்ணுறா? அரசியல் கட்சிகள் ப்ளே பண்ணுது. அரசியல் கட்சிக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா மக்களுக்கும் அரசாங்கத்திற்கும் நடுவே ஒரு பாலமாகவும் செயல்படுது. அரசியல் கட்சிகள் மக்களுக்கும் அரசாங்கத்திற்கும் ஒரு பாலமாக செயல்படுகிறது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ நம்ம ஆளுங்கட்சியை விட்டுருவோம். ஓகேங்களா? அதை தாண்டி இருக்கக்கூடிய அந்த ஆளுங்கட்சியில் இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகளாக இருக்கட்டும், எதிர்கட்சிகளாக இருக்கட்டும், ஸோ அவங்க எல்லாருமே யாருக்கு வந்து இதாக இருப்பாங்க? மக்களுக்கும் அரசாங்கத்திற்கும். ஏன்னா ஆளுங்கட்சி தான் அரசாங்கமே. அப்போ மக்களுக்கும் அரசாங்கத்திற்கும் நடுவே ஒரு இணைப்பு பாலமாக இருக்கக்கூடியது யார்? இந்த மாதிரி எதிர்கட்சிகள் நம்ம சொல்லலாம். ஓகேங்களா? கூட்டணி கட்சிகள் கூட வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வாய் மூடி மௌனியாக இருக்கிறது நம்ம பார்க்க முடியுது. அப்போ எதிர்கட்சிகள் மற்ற கட்சிகளை அனைத்துமே இந்த வேலையை செய்யக்கூடியது தான். ஓகேவா? என்ன மக்களுடைய தேவைகள் என்ன, எந்த மாதிரி வந்து மக்கள் விரோத போக்க அந்த அரசாங்கம் செய்யுது, அப்போ இதையெல்லாம் பிரச்சனையாக எடுத்து போராட்டம், அதற்கான போராட்டங்கள் செய்வது, அதற்கான விஷயங்களை வந்து எடுத்து கையாள்வது எல்லாமே என்ன இந்த அரசியல் கட்சிகளும் அழுத்த குழுக்களும் செய்யக்கூடியது தான். ஓகேங்களா? ஏன்னா ஒவ்வொருத்தரும் வந்து போய் இறங்கி வீதியில் இறங்கி இல்லை ரோட்டில் இறங்கி ஒவ்வொரு மனிதனும் தனி மனிதனாக இருந்து போராட முடியாது, தன்னுடைய தேவைக்காக போராட முடியாது. ஸோ அதற்கான பொருளாதார சூழ்நிலை அப்படின்றது எல்லாத்துக்கும் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. அதனால தான் நம்மளை வந்து பிரதிநிதித்துவப்படுத்துகிற மாதிரி இந்த அரசியல் கட்சிகள் மக்களுக்கும் அரசாங்கத்திற்கும் இடையே ஒரு பாலமாக செயல்படுது. அரசியல் கட்சி அப்படின்றது பொருள் என்ன? அரசாங்கத்தில் ஆதிக்கம் செலுத்துவதற்காக தேர்தலில் போட்டியிடுவதற்கான நிகழ்ச்சி நிரல்களையும் குறிப்பிட்ட கொள்கைகளையும் கொண்ட மக்கள் குழுவின் அமைப்பாக காணப்படும். ஸோ அரசியல் கட்சி எதுக்கு ஸ்டார்ட் பண்ணுறாங்க? ஆட்சி அதிகாரம் வேணும் அப்படின்றது தான். ஓகேங்களா? அரசியல் கட்சி, எந்த ஒரு அரசியல் கட்சியும் நான் வந்து ஆட்சி அதிகாரத்தில் உட்கார மாட்டேன், ஜஸ்ட் வெறுமனே வந்து மக்கள் தேவைகளுக்காக மட்டும் நான் கூக்குரல் விட்டுட்டே இருப்பேன் அப்படின்ட்டு எந்த ஒரு அரசியல் கட்சியும் ஆரம்பிக்க மாட்டாங்க. அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறதுக்கான காரணமே ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றணும் அப்படின்றது தான். அப்போ அந்த தேர்தலில் போட்டியிடுவதற்கான அந்த என்னென்ன மாதிரி அந்த தேர்தல் வாக்குறுதிகளாக இருக்கட்டும், இல்லை ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு கொள்கைன்னு ஒன்று இருக்கும். அந்த கொள்கையின் அடிப்படையில் தான் அந்த கட்சி அப்படின்றது செயல்படும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ திராவிட கட்சிகள் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அவங்களுக்கு திராவிட சிந்தனை அப்படின்ட்டு ஒன்று இருக்கும். ஓகேங்களா? திராவிடம் அப்படின்றது அதற்கான கொள்கைகள், இதுதான் வந்து திராவிட கொள்கை அப்படின்ட்டு அந்த கொள்கை சித்தாந்தத்தின் பிரகாரம் தான் வந்து அவங்க செயல்படுவாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ தமிழ் தேசிய கட்சிகள் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அவங்க தமிழ் தேசியத்தை மையப்படுத்தி அவங்களுடைய கொள்கைகள் அப்படின்றது தமிழ் தேசியத்தை மையப்படுத்தி இருக்கும். இப்போ தேசிய கட்சிகள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ காங்கிரஸ் ஆகட்டும் இல்லை பிஜேபி ஆகட்டும் இவங்களை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அவங்க வந்து பார்த்திங்கன்னா தேசிய சிந்தனை மையப்படுத்தின மாதிரி இருப்பாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பிஜேபி எடுத்துக்கிட்டோம்னா அவங்க ஒரு இந்து தேசியத்தை மையப்படுத்தின கொள்கைகள் அவங்களுடைய கட்சியோடைய சிந்தனைகளாக இருக்கும். ஓகேங்களா? எப்படி டிஎம்கே ஏடிஎம்கேக்கு வந்து பார்த்திங்கன்னா திராவிட சிந்தனை அப்படின்றது இருக்கும், எப்படி வந்து நாம் தமிழருக்கு வந்து பார்த்திங்கன்னா தமிழ் தேசிய சிந்தனை இருக்கும், அதே மாதிரி தேசிய கட்சிகளுக்கு தேசிய சிந்தனை அப்படின்றது இருக்கும். ஸோ அதை தான் அவங்களுடைய கொள்கைகளாக வச்சுருப்பாங்க. அந்த கொள்கையின் அடிப்படையில் தான் அந்த கட்சி அப்படின்றது செயல்படும்.
ஒரு அரசியல் கட்சியில் வந்து 3 அங்கங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா தலைவர், செயற்குழு உறுப்பினர்கள், தொண்டர்கள். ஸோ இவங்க தான் ஒரு அரசியல் கட்சியுடைய பில்லர்ஸ்ன்னு சொல்லலாம். இல்லை, கண்டிப்பாக ஒரு அரசியல் கட்சிக்கு ஒரு தலைவர் இருக்கணும், செயற்குழு உறுப்பினர்கள் இருக்கணும், தொண்டர்கள் இருந்தால் தான் அது ஒரு அரசியல் கட்சி. தொண்டர்களே இல்லை அப்படின்னா அது ஒரு லெட்டர் பேட் கட்சியாக தான் இருக்கும். அப்போ ஒரு அரசியல் கட்சியுடைய 3 பில்லர்ஸ் அப்படின்றது இவங்க தான். ஓகேங்களா? தலைவர், செயற்குழு உறுப்பினர்கள், தொண்டர்கள். இந்திய குடியரசுத் தலைவர் எப்படி தேர்ந்தெடுக்கப்படுகிறார்? இந்திய குடியரசுத் தலைவர் நம்ம பார்த்துருப்போம், மறைமுக தேர்தல் மூலமாக தேர்ந்தெடுக்கப்படுவார். யார் மூலமாக? தேர்தல் குழு அப்படின்ட்டு ஒன்று இருக்கும். அதாவது தேர்தல் குழாம், எலக்ட்ரல் காலேஜ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த ஒரு அமைப்பின் மூலமாக தான் வந்து தேர்ந்தெடுக்கப்படுறாரு. இந்த இதில் யார் யாரெல்லாம் இருக்காங்க மெம்பர்ஸா அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, பாராளுமன்றத்துடைய 2 அவைகளின் உறுப்பினர்கள். 2 அவையுடைய உறுப்பினர்னா தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள். ஓகேங்களா? குடியரசுத் தலைவர் வந்து நியமனம் பண்ணுவார். இப்போ நாடாளுமன்றத்தில், அதாவது மக்களவையில் 2 உறுப்பினர்களை நியமனம் பண்ணலான்னு இருந்துச்சு, அதை கேன்சல் பண்ணிட்டாங்க. ஓகேங்களா? ஆனால் வந்து மாநிலங்களவையில் 12 உறுப்பினர்களை குடியரசுத் தலைவர் நியமனம் பண்ணுவார். அந்த நியமன உறுப்பினர்கள் குடியரசுத் தலைவரை தேர்ந்தெடுக்கக்கூடிய அந்த மறைமுக தேர்தலில் ஓட்டளிக்கிறதுக்கான உரிமை அப்படின்றது நியமன உறுப்பினர்களுக்கு கிடையாது. ஓகேங்களா? மற்றபடி நம்மளுடைய பிரதிநிதிகள் மூலம் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட மாநிலங்களவை உறுப்பினர்களும் மக்களால் நேரடியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்களவை உறுப்பினர்களுக்கும் இந்திய குடியரசுத் தலைவர் தேர்ந்தெடுக்கக்கூடிய அந்த மறைமுக தேர்தலில் இன்வால்வ் ஆகிறதுக்கு எல்லா ரைட்ஸும் இருக்குது. அதே மாதிரி அனைத்து மாநிலத்தில் இந்தியாவில் இருக்கக்கூடிய 28 மாநிலங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர்களும், அதாவது எம்எல்ஏஸும், யூனியன் டெரிட்டரிஸுடைய எம்எல்ஏஸும் வந்து பார்த்தீங்கன்னா தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள், நியமன உறுப்பினர்கள். எந்த ஒரு நியமன உறுப்பினர்களும் குடியரசுத் தலைவர் தேர்ந்தெடுக்கக்கூடிய அந்த மறைமுக தேர்தலில் ஈடுபட முடியாது. தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் பங்கெடுக்கலாம். ஓகேங்களா? அது பாராளுமன்றத்துடைய எவையாக இருந்தாலும் சரி. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 28 மாநிலங்களுடைய எம்எல்ஏ, யூனியன் டெரிட்டரிஸுடைய எம்எல்ஏ, இவங்க எல்லாருமே வந்து குடியரசுத் தலைவர் தேர்தலில் பங்கேற்க முடியும். கட்சி முறையின் வகைகள். உலகத்தில் எந்தெந்த மாதிரி கட்சி முறை இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 3 வகை கட்சி முறை தான். ஒன்று ஒரு கட்சி முறை, இன்னொன்று இரு கட்சி முறை, இன்னொன்று பல கட்சி முறை. இந்தியா எந்த கட்சி முறை ஃபாலோ பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா இந்தியா பல கட்சி முறையை ஃபாலோ பண்ணுது. ஏன்னா மானாவாரியாக வந்து இந்தியாவில் கட்சிகள் இருக்குது. அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகள்னு பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப கம்மி தான். ஆனால் கட்சி அப்படின்றது நிறையாவே இருக்குது. அப்போ அங்கீகரிக்கப்படாத கட்சிகள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பதிவு செய்யப்பட்ட அங்கீகரிக்கப்படாத கட்சிகள் அப்படின்ற அந்த ஒரு டேக்கில் தான் வந்து போகும். ஒரு கட்சி ஆட்சி முறை அப்படின்றது ஒரே ஒரு ஆளுங்கட்சி மட்டும்தான் அதில் பங்கு பெறும், அந்த ஆட்சி முறையிலே பங்கு பெறும். இங்கே எதிர்கட்சிகள் அப்படின்ற ஒரு விஷயமே அனுமதிக்க மாட்டாங்க. ஓகேங்களா? இதுவே வந்து இரு கட்சி முறையிலையும் சரி, பல கட்சி முறையிலையும் சரி, எதிர்கட்சிகள் அப்படின்றது பங்கு பெறும். அதுவும் பல கட்சி முறையில் எதிர்கட்சிகளுடைய பங்கு அப்படின்றது ரொம்பவே அதிகமாகவே இருக்கும். இந்த ஒரு கட்சி முறை நடக்கக்கூடிய நாடு எது? சீனா, கியூபா, முன்னாள் சோவியத் யூனியன், இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கட்சி ஆட்சி முறைக்கு இருக்கக்கூடிய ஒரு எடுத்துக்காட்டு நாடுகள். இரு கட்சி ஆட்சி முறை எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்காலையும் இங்கிலாந்துலேயும் இரு கட்சி ஆட்சி முறை இருக்குது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா 2 ஒரு முக்கிய கட்சி மட்டும்தான் இருக்கும். எதர் இந்த கட்சி இல்லைனா அந்த கட்சி, இந்த 2 கட்சியில இருந்து தான் அதற்கான உறுப்பினர்கள், அதற்கான பிரசிடென்ட்ஸ் எல்லாமே, பிரைம் மினிஸ்டர் எல்லாமே வருவாங்க. ஆனால் இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா பல கட்சி முறை அப்படின்றது இருக்குது. ஸோ பல கட்சி ஆட்சி முறை இருக்கக்கூடிய நாடுகள் இந்தியா, இலங்கை, பிரான்ஸு, இத்தாலி, இது எல்லாமே. இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பல கட்சி ஆட்சி முறை இருந்தாலும் அதை எப்படி பிரிக்கலாம்? 2 வகையில் பிரிச்சிடலாம். இந்த பல கட்சிகளை 2 கட்சியாக பிரிச்சிடலாம். ஒன்று தேசிய கட்சிகள், இன்னொன்று மாநில கட்சிகள் அப்படின்ட்டு 2 வகையாக நம்ம இந்த கட்சிகளை பிரிக்க முடியும். இந்த தேசிய கட்சிகள் அப்படின்றது என்ன? நேஷ்னல் லெவலில் அவங்களுக்கான அங்கீகாரம் அப்படின்றது இருக்கும். நாடு முழுக்க அவங்களுக்கான அங்கீகாரம் அப்படின்றது இருக்கும். அதுதான் தேசிய கட்சிகள். அப்போ இந்த தேசிய கட்சிகள் அங்கீகாரம் பெறுவதற்கு தேர்தல் ஆணையம் ஒரு சில நிபந்தனையை வைத்திருக்கு. இதெல்லாம் எலிஜிபிள் கிரைட்டீரியா, இதெல்லாம் நீங்கள் டிக் பண்ணீங்க, இந்த நிபந்தனையெல்லாம் நீங்கள் ஓகே பண்ணீங்க, இதெல்லாம் கிராஸ் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு தேசிய கட்சி. இந்த நிபந்தனையெல்லாம் வந்து நீங்கள் இது பண்ணீங்க, இந்த நிபந்தனையெல்லாம் பாஸ் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு மாநில கட்சி அப்படின்ட்டு நிபந்தனைகளை வந்து இந்திய தேர்தல் ஆணையம் வகுத்துள்ளது. அதன் அடிப்படையில் தான் வந்து பார்த்திங்கன்னா நிறைய கட்சி வந்து பார்த்திங்கன்னா 2023 வந்து ஏப்ரல் 10, 2023 இந்திய தேர்தல் ஆணையம் எடுத்த ஒரு அதிரடி நடவடிக்கைன்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய கட்சிகள் தன்னுடைய மாநில
கட்சி அந்தஸ்தை வந்து இழந்துச்சு. நிறைய கட்சிகள் தன்னுடைய 3 கட்சிகள் ரைட் 3 கட்சிகள் தன்னுடைய தேசிய கட்சி அப்படின்ற அந்தஸ்தை இழந்தது. அதெல்லாம் என்ன கட்சி அப்படின்றதையும் நம்ம பார்க்கலாம். அரசியல் கட்சிகளில் தேசிய கட்சிகள், மாநில கட்சிகள் அப்படின்ட்டு 2 வகை. இந்த தேசிய கட்சியில் ஒன்று ஆளும் கட்சி, இன்னொன்று எதிர்கட்சி. இந்த எதிர்கட்சியில் எத்தனை கட்சி வேணால் இருக்கலாம், ஆனால் ஆளும் கட்சி ஒன்று தான். அதே மாதிரி தான் மாநில கட்சியில் ஆளும் கட்சி அப்படின்றது ஒன்று தான், எதிர்கட்சிகள் எத்தனை வேணால் இருக்கலாம். இந்த எதிர்கட்சிகள் அப்படின்றதுல தான் 2 வகை இருக்குது. இந்த எதிர்கட்சிகள்லேயே 2 வகை இருக்குது. ஒன்று அங்கீகரிக்கப்பட்ட கட்சி, இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா அங்கீகரிக்கப்பட்ட தேசிய கட்சி, இல்லைன்னா அங்கீகரிக்கப்பட்ட மாநில கட்சி எப்படி வேணால் வச்சுக்கலாம். இன்னொரு வகை என்ன அப்படின்னா பதிவு செய்யப்பட்ட அங்கீகரிக்கப்படாத கட்சி. பதிவு செஞ்சுருப்பாங்க, ஆனால் அதற்கான அங்கீகாரம் அப்படின்றது தேர்தல் ஆணையத்தின் மூலம் கிடைச்சிருக்காரு. அது எதற்காக அந்த அங்கீகாரம் அப்படின்றது தேவைப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய சின்னம் ஓகேங்களா, ஒரு ஃப்ரீஸராக இதுதான் ரிசர்வ்டு சின்னம். இப்போ டிஎம்கேன்னு எடுத்துக்கிட்டோம்னா உதயசூரியன் அப்படின்றது அவங்களுக்குண்டு ரிசர்வ் பண்ண ஒரு சிம்பிள். ஏன்னா அதற்கான நிபந்தனைகளை அவங்க பூர்த்தி செஞ்சுருப்பாங்க. இப்போ ஏடிஎம்கேன்னு எடுத்துக்கிட்டோம்னா அந்த ஏடிஎம்கேன்னு ஒரு ரிசர்வ்டு சிம்பிள் இருக்குது, அது ரெட்டலை ஓகேங்களா. அதுவும் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு அதற்கான நிபந்தனைகளை பூர்த்தி செஞ்சுருப்பாங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா அது அந்த சின்னம் அப்படின்றது யாருக்குமே ஒதுக்கப்படாது. இப்போ தேசிய அளவில் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா காங்கிரஸுக்கு கை சின்னம், அதே மாதிரி பிஜேபிக்கு வந்து பார்த்திங்கன்னா தாமரை சின்னம் ஒதுக்கப்பட்டிருக்கும். அப்போ அங்கீகரிக்கப்படாத கட்சிகளுடைய நிலைமை என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கான சின்னம் அப்படின்றது மறுக்கப்படும் ஓகேங்களா. ஸோ ஒரு சில டைம் கொடுப்பாங்க, அதற்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில சலுகைகள் இருக்கும், ஒரு சில நிபந்தனைகள் இருக்கும். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக இந்த விஷயத்தை நான் எடுக்கிறேன் உங்களுக்கு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ விஜயோடைய டிவிக்கு கட்சி எடுத்திங்க, அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா விசில் சின்னம் கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா. ஸோ தமிழ்நாடு முழுக்க அவங்க அந்த விசில் சின்னத்தை ஒரு பொது சின்னமாக வச்சு அவங்க போட்டியிட முடியும். எப்படி புதுசாக தொடங்கினா ஒரு கட்சிக்கு அந்த விசில் சின்னம் அப்படின்றது 234 தொகுதியிலையும் போட்டியிடுவதற்கு கொடுக்குறாங்க, தேர்தல் ஆணையம் கொடுக்குறாங்க அப்படின்னா, ஒரு தேர்தல் ஆணையத்துடைய அந்த நிபந்தனையின் பிரகாரம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 234 தொகுதிகளில் 5% தொகுதி, 5% தொகுதினா எவ்வளவு, ஒரு 12 தொகுதிங்களேன், 10%னா 23, அதில் பாதி. அப்போ 12 தொகுதியில் வந்து ஒரு கட்சி போட்டியிடுது அப்படின்னா அவங்களுக்கு அவங்க கேட்கக்கூடிய சின்னம் வேறு யாராலும் முன்னாடியே ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வ் அப்படின்ற அடிப்படையில் ஓகேங்களா. வேற யாராலும் வந்து இப்போ விஜய் வந்து விசில் சின்னம் கொடுங்க அப்படின்ட்டு போய் தேர்தல் ஆணையத்தில் கேட்குறாங்கன்னு வைங்க, அப்போ வந்து அந்த சின்னத்தை வேற யாரும் கேட்டு இது வரைக்கும் அவங்கள தேர்தல் ஆணையத்தை ரெக்வஸ்ட் பண்ணாமல் இருந்தாங்க அப்படின்னா இவர் ஓகே 234 தொகுதியில் 5% தொகுதியில் இவர் போட்டிடுறாரு, அவர் 234 தொகுதியிலையும் போட்டிடுறாருன்னு வச்சுங்க. ஆனால் தேர்தல் ஆணையத்துக்கு தேவை மினிமம் 5%. அந்த 5% தொகுதியில் போட்டிடுறாரா, ஓகே இவர் கேட்குற சின்னம் இது வரைக்கும் வேறு யாரும் கேட்கல, அப்போ விசிலை தூக்கி விஜய்கிட்ட கொடுங்க அப்படின்ட்டு கொடுக்குறது தான் ஓகேங்களா. இதுவே அடுத்த தேர்தலில் இப்போ அவர் ப்ரூவ் பண்ணிட்டாரு இத்தனை பர்சன்டேஜ் ஓட்டு எடுக்கணும். இப்போ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அதாவது மாநில கட்சி அங்கீகாரம் வாங்கணும் அப்படின்னா 5 நிபந்தனைகள் இருக்குது. தேசிய கட்சிக்கு ஒரு 3 நிபந்தனை இருக்குது. இப்போ மாநில கட்சிக்கு தேவைன்னா அந்த 5 நிபந்தனைகளில் ஏதாவது ஒரு நிபந்தனையை அவர் ஃபுல்ஃபில் பண்ணார், விஜய் வந்து ஃபுல்ஃபில் பண்ணார் அப்படின்னா அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா அடுத்த தேர்தலில் ஒரு மாநில அங்கீகரிக்கப்பட்ட மாநில கட்சியாக வருவார். அப்போ அவருக்கு என்ன சின்னம் ஒதுக்குனாங்களா, இப்போ விசில் சின்னம் ஒதுக்குறாங்கன்னா அந்த விசில் சின்னமே திருப்பி கொடுப்பாங்க. இல்லை எல்லா பக்கமும் வந்து அடி வாங்குறாரு ஓகேங்களா. ஸோ அந்த தேவை அந்த 8% ஓட்டு அப்படின்றது இருக்கணும். ஸோ அந்த 8% ஓட்டு அப்படின்றது இல்லை ரொம்ப லோயராக போகுது அப்படின்னா அப்போ வந்து பார்த்திங்கன்னா அங்கே வேற ஒரு விஷயம் ப்ளே ஆகும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மினிமம் 1% ஓட்டு ஓகேங்களா. மினிமம் 1% ஓட்டு எடுத்திருந்தாலும் அவருக்கு அடுத்த 2 எலெக்ஷனுக்கு அந்த விசில் சின்னம் அப்படின்றது ஒதுக்கப்படும். அதுவும் வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு சலுகை தான், கன்செஷன் தான். கட்டாயம் எனக்கு விசில் சின்னம் தான் ஒதுக்கணும் அப்படின்ட்டு விஜய் கேட்க முடியாது ஓகேங்களா. அவர் ரெக்வஸ்ட் பண்ணலாம். இப்போ மாநில கட்சி அந்தஸ்தை வந்து இழந்த கட்சிகள் நம்ம பார்த்தோம்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பாட்டாளி மக்கள் கட்சியை நம்ம பார்க்கலாம். ஏன்னா 2023 ஏப்ரல் 10 தேர்தல் ஆணையம் கொடுத்த அந்த நோட்டிஃபிகேஷன்லேயே வந்து பார்த்திங்கன்னா பாட்டாளி மக்கள் கட்சி அப்படின்றது அதோடைய மாநில கட்சி அந்தஸ்தை இழந்தது. ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா மாம்பழம் சின்னம் அப்படின்றது ஒதுக்கப்பட்டிருக்கும். ஏன் அப்படின்னா அந்த 1% ஓட்டு எடுத்திருப்பாங்க. அந்த ஒரு கன்செஷன் பிரகாரம் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த 2 பொது தேர்தலுக்கு ஓகேங்களா அவங்க அந்த மாநில கட்சி அந்தஸ்து அப்படின்றத இழந்தாலும் அடுத்த 2 பொது தேர்தலுக்கு அவங்க கேட்கக்கூடிய அந்த சின்னம் அப்படின்றது ஒதுக்கப்படும். அதாவது மாம்பழம் இருக்குன்னா அந்த மாம்பழமே திருப்பி கொடுப்பாங்க. ஆனால் அந்த மாம்பழத்தை கேட்டு வேற யாரும் முன்னாடியே தேர்தல் ஆணையத்தை அணுகாத வரைக்கும் அவங்களுக்கு பாட்டாளி மக்கள் கட்சிக்கு அந்த மாம்பழம் சின்னத்தில் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. இல்லை வேற யாராவது கேட்டிருக்காங்க அப்படின்னா
அப்போ தான் பிரச்சனை வரும். தேர்தல் ஆணையம் அந்த மாம்பழ சின்னத்தை மற்றவங்களுக்கு ஒதுக்கிட்டாங்க அப்படின்னா அப்போ வந்து இது பிரச்சனையாகும். அப்போ அவங்க லீகலாக ஏதாவது ப்ரொசீட் பண்ணுற மாதிரி சூழ்நிலைகள் அப்படின்றது வரும். ஸோ இப்படி தான் அந்த சின்னங்கள் அப்படின்றது ஒதுக்கப்படுது. இந்த சின்னம் என்ன ஒரு ஃபேவர் பண்ணும் அப்படின்னா, அரசியல் கட்சிகளுக்கு மக்கள் பெரும்பாலும் அந்த வேட்பாளர்கள் யார் அப்படின்றத பார்த்து ஓட்டு போடுறதை விட அந்த சின்னம், இந்த சின்னம் வந்து பார்த்திங்கன்னா மக்கள் மனசில் பதிஞ்சிருக்கும். அந்த சின்னத்தை போய் பார்த்தாங்கன்னாவே டக்குன்னு மக்கள் ஓட்டு போட்டு வந்துடுவாங்க. அப்போ அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த வெற்றி கைவசப்படுத்துறதுக்கு ஒரு ஒரு பெரிய ரோல் ப்ளே பண்ணக்கூடியது எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த சின்னம். இல்லை அப்படின்னா யார் வேணால் கட்சி ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ஒரு பெரிய கட்சியிலேருந்து பிரிஞ்சு வராங்க அப்படின்னா அதில் என்ன பிரச்சனை இருக்குது அப்படின்ட்டு டக்குன்னு அவங்க ஒரு கட்சியை ஸ்டார்ட் பண்ணி போயிட முடியும். ஏன் அந்த கட்சிக்காக வந்து ரொம்ப பிரயத்தனப்படுறாங்க, அப்போ பகிரங்க பிரயத்தனப்படுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த சின்னம் அப்படின்றது ஒரு வெற்றி சின்னம். மக்கள் அந்த சின்னத்துக்காக ஓட்டு போடுவாங்க. அப்போ அந்த சின்னத்துலேருந்து விலகி நான் ஒரு சின்னம் எடுத்தேன் அப்படின்னா எனக்கான வெற்றி வாய்ப்பு குறையும் அப்படின்றதுனால தான் அந்த சின்னத்துக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. அந்த சின்னத்தை நம்ம காப்பாற்றிக்கணும் அப்படின்னா தேர்தல் ஆணையம் வகுத்திருக்கக்கூடிய அந்த நிபந்தனைகளை நாம் பூர்த்தி செய்யணும். ஓகேங்களா? ரொம்ப டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்னு நினைக்கிறேன். ஒரு கட்சி குறைந்தது 4 மாநிலங்களாவது மாநில கட்சி என்ற தகுதியை பெற்றிருக்குமே ஆனால் அது தேசிய கட்சி அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதோடைய நிபந்தனைகள் என்னென்னன்றதை நான் உங்களுக்கு ஒன்றா சொல்கிறேன். அதாவது இதற்கு முன்னால் நடந்த மக்களவை தேர்தலிலோ இல்லை மாநிலங்களவை தேர்தலிலோ வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட ஒரு கட்சி, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து வேணாம், நம்ம இந்த கட்சி எடுக்க வேணாம், ஒரு மக்களவை தேர்தலில் மாநில சட்டசபை தேர்தலில் வந்து பார்த்திங்கன்னா குறைஞ்சபட்சம் 4 மாநிலத்தில் 4 மாநிலத்தில் வந்து பார்த்திங்கன்னா பதிவான மொத்த வாக்குகளில் 6% வாக்கு, ஓகேங்களா, பதிவான மொத்த வாக்குகளில் 6% வாக்கை வந்து வாங்கியிருக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா இதற்கு முன்னாடி நடந்த, அதாவது அந்த இதற்கு முன்னாடி நடந்த பொது தேர்தலில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் இடங்களில் மொத்தம் எத்தனை இடம், 543 இடம்னு வச்சுக்கோங்க. அந்த 543 இடத்துல மினிமம் 2% இடத்துலையாவது ஜெயிச்சிருக்கணும். அந்த 2% இடம் அப்படின்றது 11 இடம்னு வச்சுக்கோங்க. அந்த 11 இடத்துலையாவது மக்களவை தேர்தலில் ஜெயிச்சிருக்கணும். அப்போ தான் அந்த தேசிய கட்சி அப்படின்ற அந்தஸ்து அப்படின்றது கிடைக்கும். இல்லை அப்படின்னா ஒரு கட்சி வந்து பார்த்திங்கன்னா குறைஞ்சபட்சம் இது ரெண்டுமே பூர்த்தி பண்ணலை அப்படின்னாலும் இன்னொரு நிபந்தனை இருக்குது. அதை பூர்த்தி பண்ணால் கூட அதை தேசிய கட்சியாக அங்கீகரிப்பாங்க. ஒரு கட்சி வந்து பார்த்திங்கன்னா குறைஞ்சபட்சம் ஒரு 4 மாநிலத்திலையாவது வந்து பார்த்திங்கன்னா மாநில கட்சி அப்படின்ற அங்கீகாரம் வாங்கியிருந்துச்சு அப்படின்னா அந்த கட்சியை வந்து பார்த்திங்கன்னா தேசிய கட்சியாக தேர்தல் ஆணையம் அங்கீகரிக்கும். அப்படி ஏதாவது கட்சி இருக்கான்னு பார்த்தீங்கன்னா இருக்குது. ஆம் ஆத்மி கட்சி இருக்குது, ஓகேங்களா. ஆம் ஆத்மி கட்சி வந்து பார்த்திங்கன்னா 4 மாநிலங்களில் மாநில கட்சி அந்தஸ்தை வாங்கி அது ஒரு தேசிய கட்சியாக இருக்குது. என்னென்ன மாநிலம்னு பார்த்திங்கன்னா டெல்லி, பஞ்சாப், அப்புறம் கோவா, குஜராத், இந்த 4 மாநிலங்களையும் ஆம் ஆத்மி கட்சி வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாநில கட்சி அந்தஸ்து பெற்று இப்போ அது ஒரு தேசிய கட்சியாக இருக்குது. ஸோ இதுதான் வந்து தேசிய கட்சிகள் அங்கீகாரம் பெறக்கூடிய முறை. அனைத்து அரசியல் கட்சிகளும் இந்திய தேர்தல் ஆணையத்தில் பதிவு செய்தல் வேண்டும். இந்திய தேர்தல் ஆணையம் அனைத்து அரசியல் கட்சிகளையும் சமமாக பாவித்த போதிலும் தேசிய கட்சிகளுக்கும் மாநில கட்சிகளுக்கும் சில சிறப்பு சலுகைகளை வழங்குகிறது. அது என்ன சிறப்பு சலுகை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது அவங்களா கொடுக்கக்கூடியது கிடையாது. அதற்கும் வந்து பார்த்தீங்கன்னா சட்டம் இருக்குது. அதாவது இந்திய தேர்தல் விதிமுறைகள் சட்டம் 1961 கொண்டு வரப்பட்ட இந்திய தேர்தல் விதிமுறைகள் சட்டத்தின் பிரகாரம் அந்த சலுகை அப்படின்றது கொடுக்குறாங்க. அது என்ன சலுகை அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இப்போ ஒரு சுயேட்சை வேட்பாளராக நம்ம போய் நம்ம மனு தாக்கல் பண்ணுறோம், நாமினேஷன் தாக்கல் பண்ணுறோம் அப்படின்னா அந்த தொகுதியை சேர்ந்த ஒரு 10 பேராவது வந்து நம்மளை முன்மொழியணும். இவரை வந்து வேட்பாளருங்க அப்படின்ட்டு நம்மளை முன்மொழியணும் சுயேட்சை வேட்பாளராக இருந்தால். இதே ஒரு கட்சியை சார்ந்த வேட்பாளராக நம்ம இருக்கும் பட்சத்தில் ஒருத்தர் வந்து முன்மொழிஞ்சா போதுமானது, ஓகேங்களா. ஸோ இவர் தாங்க இந்த தொகுதியோடைய கேண்டிடேட்டு அப்படின்ட்டு எங்கள் கட்சியுடைய கேண்டிடேட் அப்படின்ட்டு ஒருத்தர் முன்மொழிஞ்சா போதுமானது, நம்ம நாமினேஷன் தாக்கல் செய்ய முடியும். அதே மாதிரி அந்த தேர்தலில் போட்டியிடக்கூடிய அந்த நடைமுறை சிக்கல் அப்படின்றது கட்சி சார்பில் நிற்கிறவங்களுக்கு ரொம்பவே கம்மி. சுயேட்சை சார்பு அப்படிங்கும்போது நிறைய பிரச்சனைகள் ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும்.
ஒரு எலெக்ஷனில் கூட நீங்கள் பார்த்துருந்துருக்கலாம். நடிகர் விஷால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாமினேஷன் தாக்கல் பண்ணியிருப்பார். பட் அது வந்து டியூ டு சம் ரீசன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அதை ரிஜெக்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அது மாதிரி வந்து சுயேட்சையாக போட்டியிடும்போது இந்த மாதிரி பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். கட்சி சார்பில் வரும்போது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பிரச்சனைகள் அப்படின்றது இருக்காது. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு சில சலுகைகளாக நம்ம பார்க்க முடியும். அதற்கு வழிவகுத்த சட்டம் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்திய தேர்தல் விதிமுறைகள் சட்டம் 1961. அப்புறம் அந்த வேட்பாளருக்கு அந்த கட்சியோட நிரந்தர சின்னம் ஒதுக்குறது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வாக்காளர்கள் பட்டியல் 2 செட்டு வாக்காளர்கள் பட்டியல் வந்து பார்த்திங்கன்னா தேர்தல் ஆணையம் இலவசமாக கொடுக்கும். நீங்கள் அந்த அந்தஸ்து இழந்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த வாக்காளர் பட்டியல் அப்படின்றது கொடுக்க மாட்டாங்க. தேர்தல் ஆணையம் இலவசமாக கொடுக்கக்கூடிய அந்த 2 செட்டு. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஊடகத்தை பயன்படுத்திக்க முடியும். அரசு ஊடகங்களை தங்களுடைய தேர்தல் பரப்புரைகளுக்கு பயன்படுத்தி கொள்ள முடியும். தங்களது கொள்கைகளை சொல்கிறதுக்காக ஒரு டைம் ஸ்லாட் அப்படின்றது அரசு ஊடகங்களில் அவங்களுக்கு அலாட் பண்ணுவாங்க. அப்போ வந்து அதன் மூலமாக வந்து தங்களுடைய கட்சி கொள்கைகளை வந்து சொல்ல முடியும். ஸோ இதெல்லாம் கொடுக்கக்கூடிய சலுகைகள் தேர்தல் ஆணையம். 2017 நிலவரப்படி அங்கீகரிக்கப்பட்டுள்ள தேசிய கட்சிகளுடைய எண்ணிக்கை அப்படின்றது 7ன்னு புத்தகத்தில் இருக்குது. இப்போ வந்து கரண்ட்டில் 2023 பிரகாரம் வந்து பார்த்தோம் அப்படின்னா 6 கட்சி தான் வந்து பார்த்திங்கன்னா தேசிய கட்சி அந்தஸ்து இருக்குது. ஓகேங்களா? ஸோ புத்தகத்தில் ஒரு கட்சி வந்து சேர்த்தி கொடுத்துருக்காங்க. இது 2017 நிலவரப்படி. நான் சொல்கிறது 2023. அது இப்போ கரண்ட்டில் இருக்கக்கூடியது. 6 கட்சிகள் தேசிய கட்சி அந்தஸ்து பெற்றிருக்கு. அது என்ன கட்சி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு பாரதிய ஜனதா கட்சி பிஜேபி தாமரை சின்னம், அதே மாதிரி காங்கிரஸ் கை சின்னம், அதுக்கப்புறம் ஆம் ஆத்மி கட்சி அந்த 4 மாநிலத்தில் மாநில கட்சி அந்தஸ்து இருக்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு தேசிய கட்சி அப்படின்ற மாதிரி அங்கீகரிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்சிஸ்ட் அந்த கட்சியாகட்டும், அதற்கப்புறம் பகுஜன் சமாஜ் கட்சி இந்த யானை சின்ன வரும் இல்லைங்களா, அந்த பகுஜன் சமாஜ் கட்சி மாயாவதி அவர்களுடைய கட்சி. ஸோ அந்த கட்சி வந்து பார்த்திங்கன்னா தேசிய கட்சி அங்கீகரிச்சிருக்காங்க. அதற்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தேசிய மக்கள் கட்சி என்பிபி அப்படின்னு சொல்லக்கூடிய தேசிய மக்கள் கட்சி இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா தேசிய கட்சி அப்படின்ற அந்தஸ்து கிடச்சிருக்கு. இந்த என்பிபி கட்சி வந்து பார்த்திங்கன்னா வடகிழக்கு இந்தியாவிலேருந்து மேகாலயா 7 சிஸ்டர்ஸ் சொல்லப்படக்கூடிய அந்த வடகிழக்கு மாநிலத்திலேருந்து மேகாலயாவிலேருந்து தேசிய கட்சி அப்படின்ற அந்தஸ்தை பெற்ற முதல் கட்சி இந்த தேசிய மக்கள் கட்சி தான். என்பிபின்னு சொல்லப்படக்கூடிய இந்த தேசிய மக்கள் கட்சி தான். பகுஜன் சமாஜ் கட்சிக்கு வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு மாநிலத்திலையும் அவங்க ஆட்சியில் வந்து கிடையாது. அப்புறம் ஏன் வந்து தேசிய கட்சி இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா இதற்கு முந்தைய தேர்தலில் அவங்க பெற்ற வாக்குகள் சதவீதத்தின் அடிப்படையில் அவங்களுக்கு தேசிய கட்சி அப்படின்ற அந்தஸ்து பகுஜன் சமாஜுக்கு இருக்குது. ஸோ இதுதான் இந்தியாவில் இருக்கக்கூடிய 6 தேசிய கட்சிகள். 2017 நிலவர பிரகாரம் 7 கட்சி, 2023 கரண்ட் இப்போ இருக்கக்கூடிய சுச்சுவேஷன் பிரகாரம் 6 தேசிய கட்சிகள் இருக்குது. இந்த 6 தேசிய கட்சிகளை தவிர்த்து பேலன்ஸ் எல்லா கட்சிகளுமே வந்து பார்த்திங்கன்னா பிராந்திய கட்சி, அதாவது மாநில கட்சின்னு சொல்லலாம், இல்லை பிராந்திய கட்சின்னு சொல்லலாம். இவங்களுக்கும் அந்த அங்கீகாரம் பெறுவதற்கான மாநில கட்சி அங்கீகாரம் பெறுவதற்கு நிபந்தனை இருக்குது. அது அந்த 5 நிபந்தனை நான் சொன்னேன். ஒரு கூடுதல் தகவல் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ வந்து 6 தேசிய கட்சி இருக்குது. அப்போ அந்த தேசிய கட்சி அப்படின்ற அந்தஸ்தை இழந்த கட்சிகள் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மம்தா பானர்ஜி அவர்களுடைய அகில இந்திய திரிணாமுல் காங்கிரஸ், மேற்கு வங்காள முதல்வர் இருக்காங்க இல்லையா மம்தா பானர்ஜி, அவங்களுடைய கட்சி அகில இந்திய திரிணாமுல் காங்கிரஸ். அது வந்து ஒரு தேசிய கட்சி அப்படின்ற அந்தஸ்தில் இருந்து அதை வந்து விட்டுருச்சு, அந்த தேசிய கட்சி அந்தஸ்தை கோட்டை விட்டுருச்சு. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி அதுவும் தேசிய கட்சி அப்படின்ற அந்தஸ்தை கோட்டை விட்டுருச்சு. அப்புறம் சரத்பவார் மகாராஷ்டிரா, சரத்பவார் அவருடைய தலைமையிலான தேசியவாத காங்கிரஸ் கட்சி அவங்களும் அந்த தேசிய கட்சி அப்படின்ற அந்தஸ்து வச்சுருந்தாங்க, அதுவும் அவங்களுக்கு போயிடுச்சு. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி ஒரு 3 கட்சிகள் வந்து தேசிய கட்சி அப்படின்ற அந்தஸ்தை இழந்திருக்கு. மாநில கட்சி பிராந்திய கட்சியை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கான அங்கீகாரம் பெறுவதற்கான நிபந்தனை என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா ஒரு 5 நிபந்தனை இருக்கும். அந்த 5ல் ஏதாவது ஒன்று ஃபுல்ஃபில் பண்ணால் கூட அவங்களுக்கு அந்த மாநில கட்சி அப்படி அங்கீகாரம் அப்படின்றது கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா 2011 ஒரு புதுசாக, அதற்கு முன்னாடி 4 நிபந்தனை இருந்துச்சு. 2011 வந்து பார்த்திங்கன்னா ஒரு புது விதி ஒன்று ஆட் பண்ணியிருப்பாங்க. மாநில கட்சிகள் அப்படின்ற அந்தஸ்து கொடுக்கறதுக்கு ஒரு புது நிபந்தனை 2011 ஆட் பண்ணியிருப்பாங்க. அது என்ன நிபந்தனை அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஒரு கட்சி வந்து பார்த்திங்கன்னா இப்போ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் 234 தொகுதி இருக்குது. இந்த 234 தொகுதியில் ஒரு தொகுதியில் கூட ஜெயிக்கலை ஒரு கட்சி
அப்படின்னா அந்த கட்சிக்கு மாநில கட்சி அப்படின்ற அந்தஸ்து கிடைக்குமா கிடைக்காதான்னு பார்த்தீங்கன்னா கிடைக்கும். எப்போ அந்த கட்சி 8% ஓட்டு, மொத்த பதிவான ஓட்டில் 8% ஓட்டு வந்து அந்த கட்சி வாங்குச்சு அப்படின்னா அந்த கட்சிக்கு வந்து பார்த்தீங்கன்னா மாநில கட்சி அப்படின்ற அந்தஸ்து கிடைக்கும். நாம் தமிழர் கட்சிக்கு கடந்த மக்களவைத் தேர்தலில் 2024 மக்களவைத் தேர்தலில் வந்து பார்த்தீங்கன்னா 8.1% வாக்கு அப்படின்றது நாம் தமிழர் கட்சி வாங்கியிருக்கும். இதன் அடிப்படையில் அது மாநில கட்சி அப்படின்ற அந்தஸ்தை வாங்குச்சு, நாம் தமிழர் கட்சி வாங்குச்சு. ஸோ இந்த விதி அப்படின்றது 2011 ஆட் பண்ணது தான். அதற்கு முன்னாடி 4 நிபந்தனைகள் தான் இருந்துச்சு. அதில் ஒன்று தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஓட் பர்சன்டேஜும் ப்ளஸ் இடமும். அதன் அடிப்படையில் தான் வந்து பார்த்திங்கன்னா விசிகா திருமாவளவன் அவர்களுடைய விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஒரு மாநில கட்சி அந்தஸ்து அப்படின்றது வாங்கினதுக்கான காரணம் மக்களவையில் தேவையான அந்த ஓட் பர்சன்டேஜும் எடுத்திருப்பாங்க, 6% ஓட் பர்சன்டேஜ் ப்ளஸ் வந்து 2 இடங்களில் ஜெயிச்சிருப்பாங்க. ஸோ இதன் அடிப்படையில் வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு மாநில கட்சி அப்படின்ற மாதிரி அந்தஸ்து வந்து கிடச்சிருக்கும். இது போக எப்பயுமே பிரதானமாக வந்து மாநில கட்சி அந்தஸ்து இருக்கக்கூடிய கட்சிகள் எதுன்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு திராவிட முன்னேற்ற கழகம் டிஎம்கேவும் ஏடிஎம்கேவும் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு இந்த மாநில கட்சி அந்தஸ்து அப்படின்றது இருக்குது. இப்போ காங்கிரஸ் அப்படின்றது தேசிய கட்சி அந்தஸ்தில் இருக்குது. அதே மாதிரி பிஜேபி அப்படின்றது தேசிய கட்சி அந்தஸ்தில் இருக்கிறதுனால அவங்களுக்கு இந்த மாநில கட்சி அந்தஸ்து அப்படின்றது அது கிடையாது. ஓகேங்களா, ஏன்னா அவங்க தேசிய கட்சி. இது போக மற்ற 4 நிபந்தனைகள் என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா ஒரு மாநில சட்டமன்ற தேர்தல், இதுக்கு முன்னாடி நடந்த மாநில சட்டமன்ற தேர்தலில் பதிவான செல்லத்தக்க வாக்குகளில் 6%, ஓகேங்களா, 6% ஓட்டு வந்து வாங்கியிருந்து அது கூட 2 சட்டமன்ற அதாவது 2 தொகுதிகளில் ஜெயிச்சிருந்தாங்க. 6% ஓட்டு ப்ளஸ் அது கூட 2 தொகுதியில் மினிமம் 2 தொகுதியில் ஜெயிச்சிருந்தாங்கன்னா அவங்களுக்கு மாநில கட்சி அப்படின்ற அந்தஸ்து கிடைக்கும். ரெண்டாவது, ஓகே சட்டமன்ற தேர்தலில் தான் ஜெயிக்கலை, இது வந்து சட்டமன்ற தேர்தல் எம்எல்ஏ எலெக்ஷன் வச்சுக்கங்களேன். எம்எல்ஏ எலெக்ஷனில் மொத்த பதிவான வாக்குகளில் செல்லத்தக்க வாக்குகளில் 6% ஓட்டு ப்ளஸ் 2 சட்டமன்ற தொகுதியில் ஜெயிச்சிருந்தா அது ஒரு மாநில கட்சி அந்தஸ்து கிடைக்கும். ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா மக்களவை தேர்தலில் எம்பி எலெக்ஷனில் 6% ஓட்டு ப்ளஸ் அட்லீஸ்ட் மினிமம் ஒரு இடமாவது ஜெயிச்சிருக்கணும். ஓகேங்களா, ஒரு எம்பி உறுப்பினராவது வந்து அந்த நாடாளுமன்ற தொகுதியிலேருந்து ஜெயிச்சாங்க அப்படின்னா அப்பையும் வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு மாநில கட்சி அப்படின்ற அந்தஸ்து கிடைக்கும். அது இல்லை அப்படின்னா மினிமம் எம்எல்ஏ சீட்டு எத்தனை தொகுதியில் வின் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஓட் பர்சன்டேஜ் ப்ளே பண்ணாது, நம்பர் ஆஃப் சீட்ஸ் ப்ளே பண்ணும். இதில் வந்து பார்த்திங்கன்னா மினிமம் 3% இடம், அதாவது 3% இடம் அப்படின்னா 234 தொகுதியில் 3% எவ்வளவு, 2.3, இங்கே ஒரு 6, அது ஒரு 7 இடமாவது, ஒரு 7 இடமாவது தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் 3% அப்படின்றது 7 சீட்டு. ஓகேங்களா, அட்லீஸ்ட் ஒரு 7 சீட்லையாவது 7 இடத்துலையாவது ஒரு கட்சி ஜெயிச்சுது அப்படின்னா இந்த ஓட் பர்சன்டேஜ்லாம் மேட்ரு கிடையாது. ஏன்னா இந்த கூட்டணியில் வந்து உள்ளே வராங்கன்னு கூட வச்சுக்கோங்க, இந்த பர்சன்டேஜ் அப்படின்றதெல்லாம் இந்த தனிப்பட்ட கட்சி தனியாக நிற்குதுன்னா தான் ப்ளே பண்ணும். ஒரு கூட்டணியில் இருக்காங்க அப்படின்னா என்ன ஆகும், அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு 7 சீட்டு வின் பண்ணாங்கன்னா கூட அந்த கட்சிக்கு மாநில அந்தஸ்து அப்படின்றது கிடைக்கும். ஓகேங்களா, ஸோ மினிமம் 3 இடம், அதிகபட்சம் அந்த மாநிலத்துடைய சட்டமன்ற தொகுதியில் 3% எவ்வளவு இருக்கோ அதுதான், எது அதிகமாக இருக்கோ அது. நாலாவது வந்து பார்த்திங்கன்னா எம்பி சீட்டில் தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 39 தொகுதிகள் இருக்கும். ஸோ இந்த 39 தொகுதியில் வந்து பார்த்திங்கன்னா 25 தொகுதிக்கு ஒரு எம்பி சீட்டாவது வின் பண்ணணும். ஓகேங்களா, அப்போ என்ன ஆகுது, 39 அப்படிங்கும்போது மினிமம் ஒரு எம்பி சீட்டு நீங்கள் ஜெயிச்சிங்கன்னா கூட உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மாநில கட்சி அந்தஸ்து அப்படின்றது கொடுப்பாங்க. இது எதுவுமே இல்லை, 8% ஓட்டு நீங்கள் வாங்கியிருந்த எங்கேயுமே ஜெயிக்கலை ஆனால் 8% ஓட்டு நான் வாங்கியிருக்கேன் அப்படின்னாலும் உங்களுக்கு மாநில கட்சி அந்தஸ்து அப்படின்றது கிடைக்கும். இதில் எங்கேயுமே ஃபில் பண்ணல அப்படிங்கும்போது தான் அந்த மாநில கட்சி அந்தஸ்து அப்படின்றது இல்லாமல் ஒரு கட்சிக்கு போகுது. ஓகேங்களா, ஸோ தமிழ்நாட்டுடைய அங்கீகரிக்கப்பட்ட மாநில கட்சிகள் என்பது டிஎம்கே, ஏடிஎம்கே, அப்புறம் நாம் தமிழர், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா திருமாவளவனுடைய விசிகா, இந்த 4 கட்சி தான். அரசியல் கட்சிகளுடைய செயல்பாடுகள் என்ன? மக்களாட்சி நாட்டில் தேர்தலில் போட்டியிடக்கூடிய அரசியல் கட்சிகள் தங்களை தேர்ந்தெடுப்பதற்காக வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய கொள்கைகளையும் திட்டங்களையும்
அந்தந்த தொகுதியில் முன்னிறுத்தி அந்தந்த தொகுதியோடைய பிரச்சனையை பேஸ் பண்ணி அவங்களுடைய வாக்குறுதி கொடுப்பாங்க. இந்த தொகுதியில் இந்தந்த விஷயத்தெல்லாம் நான் செய்கிறேன் அப்படின்ட்டு வாக்குறுதி முன்னிறுத்தி வந்து பார்த்திங்கன்னா அவங்க அந்த இடத்துல பேசுவாங்க. கேண்டிடேட்டை வந்து கட்சி சார்பில் நிப்பாட்டுவாங்க. ஸோ அப்போ என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா அந்த கேண்டிடேட்டுக்கும் ரெண்டு, ஃபார் எக்ஸாம்பிள் டிஎம்கே ஏடிஎம்கே இருக்காங்கன்னு வைங்க, அந்த கேண்டிடேட்டுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா செம ஃபைட்டு அப்படின்றது இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன், இங்கே எத்தனை கட்சிகள் வேணால் அந்த போட்டிக்குள்ளே வர முடியும். ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் தான் வந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு ஆட்சி அமைக்கும் போது அரசாங்கத்தை கவர்மெண்ட்டை ஃபார்ம் பண்ணி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நாட்டுக்கு தேவையான சட்டங்களை வந்து ஏற்றி கொண்டு வருவாங்க. ஓகேங்களா? அது நாடாளுமன்ற எம்பி எலெக்ஷன்னா நாடாளுமன்றத்து மூலமாக சட்டமாக வந்து வரும். இப்போ இங்கே எம்எல்ஏ எலெக்ஷன்னா இங்கே சட்டசபையிலேருந்து சட்டங்கள் ஏற்றி மக்களுக்கு செயல்படுத்தக்கூடியது. ஸோ அப்படி செயல்படுத்தி வந்து பார்த்திங்கன்னா அந்த கவர்மெண்ட்டை வழிநடத்தி கொண்டு போவாங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா அரசியல் கட்சிகளுடைய ரோல் அப்படின்றது ரொம்ப பெருசு. இந்த அரசியல் கட்சிகள் யாருடைய எண்ணங்களுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மக்களுடைய எண்ணங்களை பிரதிபலிக்கிறது தான். ஸோ மக்களுக்கு இந்தந்த தேவைகள் இருக்குது, ஓகேங்களா, மக்களுக்கு தொகுதியில் என்னென்ன பிரச்சனை இருக்குது, எனக்குலாம் இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது அப்படின்ட்டு சொல்கிறாங்க இல்லையா, அதன் அடிப்படையில் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஓகே மக்களுக்கு இந்த பிரச்சனை இருக்குது, இதை நிவர்த்தி பண்ணுற மாதிரி ஏதோ ஒரு சட்டம் ஏதோ ஒரு ஸ்கீமை கொண்டு வந்து மக்களுக்கு உண்டான நல்லது செய்யணும் அப்படின்ற அடிப்படையில் அரசியல் கட்சிகள் செயல்படும். ஓகே, ஸோ இப்போ தேர்தலில் தோல்வியடைந்த கட்சிகள் யாராக இருப்பாங்க? எதிர்கட்சியாக இருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ தேர்தலில் ஆளுங்கட்சி எதிர்கட்சின்னு நம்ம சொல்கிறோம். ஆளுங்கட்சி அப்படின்றது தனியாக ஒரே கட்சி இருந்துச்சுன்னா அது மட்டும்தான், மற்றது எல்லாமே எதிர்கட்சின்னு நம்ம சொல்லலாம். இதுவே கூட்டணி கட்சிகள் ஒரு 7-8 கட்சி வந்து சேர்ந்து கூட்டணி போட்டு வந்து தேர்தலை சந்திக்குது அப்படின்னா அப்போ அந்த கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கூட்டணி கட்சிகள் தான் சொல்லுவோம். அதை எதிர்கட்சின்னு நம்ம சொல்ல முடியாது. இந்த எலெக்ஷனில் தோற்றவங்க மட்டும்தான் எதிர்கட்சின்னு நம்ம சொல்லுவோம். இப்போ தோல்வியடைந்த கட்சிகள் எதிர்கட்சியாக பங்களிப்பு செய்யும். ஸோ அந்த எதிர்கட்சிகள் என்ன பண்ணோம்? அரசோட குறைகள், அரசு செய்யக்கூடிய விஷயங்களில் இருக்கக்கூடிய குறைகளை எடுத்துக்காட்டும், அதை விமர்சனம் பண்ணும், மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது, இது இவங்க பண்ணுறாங்க அப்படின்ட்டு மக்களுக்கு அந்த விழிப்புணர்வை கொண்டு போய் சேர்க்கும். அதே மாதிரி மக்களுடைய எதிர்பார்ப்பு, மக்கள் வந்து இந்த விஷயம் தேவைப்படுது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஏதோ ஒரு இப்போ நம்மளுடைய இதை எடுத்துக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டிஎன்பிஎஸ்சி ரிலேட்டடாக நம்ம இந்த குரூப் 4 எக்ஸாமில் இருந்த இஷ்யூஸ் ரிலேட்டடாக ஒரு போராட்டம்லாம் நம்ம பண்ணிட்டு இருந்தோம்ல. ஸோ அது ரிலேட்டடாக வந்து பார்த்திங்கன்னா இப்போ நாம் தமிழர் கட்சி வந்து பார்த்திங்கன்னா டிஎன்பிஎஸ்சி மாணவர்கள் சார்பாக அவங்க ஒரு போராட்டம் அப்படின்றது முன்னெடுத்தாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து மக்களுடைய கருத்து, ஏன்னா டிஎன்பிஎஸ்சி மாணவர்களும் மக்கள் தானே, அப்போ அவங்களுடைய கருத்துக்கு அரசியல் கட்சிகள் வந்து அதற்கான வடிவம் கொடுத்து போராட்டம் அப்படின்றதெல்லாம் செய்யும். அரசாங்கத்திற்கும் மக்களுக்கும் இடையே ஒரு பாலமாக அரசியல் கட்சிகள் செயல்பாடுகள் இருக்கும். மக்களாட்சியில் எதிர்கட்சியோட பங்கு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, மக்களாட்சி அப்படின்றது ஒரு நபர் ஆட்சி இருக்கக்கூடிய இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கட்சி ஆட்சி முறை இருக்கக்கூடிய இடம் மக்களாட்சி கிடையாது. அதை தாண்டி இரு கட்சி ஆட்சி முறையிலையும் சரி இல்லை பல கட்சி ஆட்சி முறையிலையும் சரி இந்த மக்களாட்சி முறை அப்படின்றது இருக்குது. ஓகேங்களா? மக்களாட்சியில் அமெரிக்க ஐக்கிய நாட்டை போல இரு கட்சி ஆட்சி முறையோ அல்லது இந்தியா பிரெஞ்சு நாடுகளைப் போல பல கட்சி ஆட்சி முறையோ இருக்கலாம். ஒரு கட்சி ஆட்சி முறையில் மக்களாட்சி அப்படின்றதுக்கு இடமே கிடையாது. பெரும்பான்மை மக்களின் ஆதரவு பெற்ற கட்சியாக ஆளும் கட்சியும் எஞ்சிய மக்களின் ஆதரவு பெற்ற கட்சியாக எதிர்கட்சியும் இருக்கும். மக்களாட்சி முறையிலான அனைத்து அரசாங்கங்களிலும் எதிர்கட்சி தலைவர் முக்கிய பங்கு வகிப்பார். இந்த எதிர்கட்சி தலைவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து எதிர்கட்சி தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இருக்காரு அப்படின்னா அவருக்கான அந்தஸ்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கேபினெட் மினிஸ்டர். இப்போ ஆளுங்கட்சியில் இருக்கக்கூடிய கேபினெட் மினிஸ்டருக்கு என்ன ஒரு அந்தஸ்து இருக்கோ அந்த அந்தஸ்து வந்து பார்த்தீங்கன்னா எதிர்கட்சி தலைவருக்கும் வந்து அந்த அந்தஸ்து அப்படின்றது இருக்கும். அது மட்டும் தானா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிடையாது. மக்களுடைய பொது பணத்தை கவர்மெண்ட் எப்படி செலவு செய்யுது அப்படின்ட்டு பார்க்கக்கூடிய அந்த நடவடிக்கைகளை கண்காணிக்கக்கூடிய பொது கணக்கு குழுவின் தலைவராகவும் எதிர்கட்சி தலைவர் தான் இருப்பார். ஓகேங்களா? அப்போ மக்களுடைய பணத்தை தவறாக இது பண்ணுறாங்க, ஆளும் கட்சி செலவு பண்ணுது அப்படின்னா கண்டிப்பாக வந்து அதை கேள்விக்கு உள்ளாக்குவார். மத்திய கண்காணிப்பு ஆணையத்தின் தலைவரை நியமிக்கிறாங்க இல்லையா,
அதோடைய தலைவரையும் உறுப்பினர்களையும் தேர்ந்தெடுக்கக்கூடிய அந்த ப்ராசஸ்லேயும் வந்து பார்த்திங்கன்னா எதிர்க்கட்சி தலைவர் இன்வால்வ் ஆவார். ஸோ அவருக்கு 3 விஷயங்கள் இருக்குது. ஒன்று, கேபினெட் அமைச்சருடைய அந்தஸ்து அப்படின்றது எதிர்க்கட்சி தலைவருக்கு இருக்கும். பொது கணக்கு குழுவுடைய தலைவராகவும் இருப்பார். மத்திய கண்காணிப்பு ஆணையத்துடைய தலைவர் உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கக்கூடிய இடத்துலையும் அவருடைய ரோல் அப்படின்றது பிளே ஆகும். அழுத்த குழுக்கள் அப்படின்றது என்ன? இவங்க வந்து அரசியல் கட்சி கிடையாது. அழுத்த குழுக்கள் அப்படின்றது அரசியல் கட்சி கிடையாது. ஒரு மக்கள் இயக்கம், சமூக இயக்கம் அப்படின்ற மாதிரி நிலைமையில இருந்து அரசாங்கத்திற்கு அழுத்தத்தை கொடுக்கறது. ஓகேங்களா? மக்கள் நலனுக்காக. ஏன்னா அரசாங்கம் எல்லா வகையிலையும் மக்களுடைய தேவையை பூர்த்தி பண்ணுமான்னு கேட்டிங்கன்னா பூர்த்தி பண்ணாது. நிறைய விஷயத்தை இப்போ நம்ம பார்க்க முடியும். அந்த மாதிரி பூர்த்தி செய்யாத சமயத்தில் யாராவது ஒருத்தங்க அதை வந்து ரொம்ப பிரம்மாண்டமாக வந்து மக்கள் எல்லாத்துக்கிட்டையும் போய் சென்றடைய வகையில் ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த ப்ரொஜெக்ட் பண்ணி ஒரு போராட்டம் செய்கிறாங்கன்னா தான் வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட்டுக்கு அது ஒரு ப்ரெஷரை க்ரியேட் பண்ணும். என்னடா இந்த மாதிரி ஒரு விஷயத்த செய்கிறாங்களே, மக்கள் முன்னாடி நம்மளுடைய நற்பேருக்கு வந்து ஒரு களங்கம் வருது, நம்மளுடைய கட்சி பேர் கெட்டு போகுது, அப்போ அடுத்த டைம் எலெக்ஷனுக்கு எப்படி போய் நம்ம மூஞ்சை வந்து மக்கள் முன்னாடி காட்டுறது, அப்போ ஏதாவது செய்வோம், இவங்க கேட்குறாங்கள 10 கேட்டாங்கன்னா அதில் 2வது செய்வோம் அப்படின்ட்டு ஒரு சூழ்நிலை கிரியேட் பண்ணுறதுக்கு காரணமாக இருக்கிறதே யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த அழுத்த குழுக்கள் தான். அழுத்த குழுக்கள் அப்படின்ற சொல் எங்கே முதல்ல உருவாக்கப்பட்டது? அமெரிக்காவில் தான். இவங்களுடைய நோக்கம் என்ன? இந்த அழுத்த குழுக்களுடைய நோக்கம் பொது நலன்களை பாதுகாக்கவும் ஊக்குவிக்கவும் தீவிரமாக செயல்படும் குழு தான் இந்த அழுத்த குழு. அரசு மீது அழுத்தம் செலுத்தி அரசின் கொள்கைகளில் மாற்றம் கொண்டு வரும்படி நெருக்கடி தருவதால் அவை அழுத்த குழுக்கள் அப்படின்று அழைக்கப்படுது. அழுத்த குழுக்கு வந்து அழுத்த குழுன்னு சொல்லலாம், நலக்குழுக்கள்னு சொல்லலாம், இல்லை தனிப்பட்ட நலக்குழுன்னு சொல்லலாம், எப்படி வேணால் சொல்லலாம். இந்த அழுத்த குழுக்கள் அப்படின்றது அரசியல் கட்சியிலிருந்து வேறுபட்டது. அரசியல் கட்சி கிடையாது. இவங்க வந்து தேர்தல் ஆணையத்தில் போய் பதிவு பண்ணால் ஒரு அரசியல் கட்சி அப்படின்றது கிடையாது. அவங்க தேர்தலில் போட்டிடுறதும் கிடையாது. அரசியல் அதிகாரத்தை கைப்பற்ற அவங்க நினைக்கிறதும் கிடையாது. அவங்களுடைய எண்ணம் ஒரு சமூக இயக்கமாக இருந்து இல்லை மக்கள் குழுவாக இருந்து மக்களுக்கான தேவைகளை நிறைவேற்றி தரணும், அதற்கு கவர்மெண்ட்டை ப்ரெஷரைஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு நோக்கத்துக்காக மட்டுமே இந்த அழுத்த குழுக்கள் அப்படின்றது இங்கே ஃபார்ம் பண்ணுறாங்க. இந்த அழுத்த குழு அப்படின்றது இந்தியாவில் இப்போ நம்ம பார்த்தோம், அமெரிக்காவில் தான் ஃபஸ்ட்டு இந்த அழுத்த குழுக்கள் அப்படின்ற ஒரு விஷயமே உருவாச்சு அப்படின்ட்டு. அப்போ அமெரிக்காவில் அதற்கு முன்னாடியே அழுத்த குழு அப்படின்றது இருக்கிறோம். அப்போ அங்கே இருக்கிற அளவுக்கு இங்கே ஸ்ட்ராங்காக இருக்கா? அங்கே அமெரிக்காவில் அழுத்த குழுக்கள் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கோ அதே அளவுக்கு இந்தியாவில் ஸ்ட்ராங்காக இருக்கா அழுத்த குழுக்கள்னு பார்த்தீங்கன்னா கிடையாது. அந்த அளவுக்கு இங்கே ஸ்ட்ராங்காக இருக்கிறது கிடையாது. ஏன்னா இங்கே இந்த பொலிட்டிக்கல் இன்ஃப்ளூயன்ஸ் அப்படின்றது எல்லா இடத்துலையுமே நிறைஞ்சு இருக்கிறதுனால அழுத்த குழுக்கள் அந்த அளவுக்கு இங்கே இந்தியாவில் ஸ்ட்ராங்காக இல்லை. இந்தியாவில் தற்போது அதிக எண்ணிக்கையிலான அழுத்த குழுக்கள் உள்ளன. ஆனால் அவைகள் அமெரிக்கா அல்லது மேற்கத்திய நாடுகளான இங்கிலாந்து, பிரெஞ்சு, ஜெர்மனி இருப்பதை போல வளர்ச்சி அடைந்தவையாக காணப்படுவதில்லை. இந்தியாவில் செயல்படக்கூடிய அழுத்த குழுக்களுடைய வகை, இந்த வணிக குழு, அதாவது வணிக சங்கங்கள், வணிகர்கள் இருக்காங்க இல்லைங்களா, பிஸ்னஸ் பண்ணுறவங்க, அவங்களுக்கு ஒரு சங்கமாக இருக்கும். எல்லாத்துக்குமே ஒரு சங்கம் இருக்கும். மாணவர்னா அவங்களுக்கு ஒரு சங்கம் இருக்கும். மதம் சார்ந்து இருக்குன்னா அவங்க ஒரு சங்கம் வச்சுருப்பாங்க. இல்லை வந்து விவசாயிகள்னால் விவசாயத்துக்கு ஒரு சங்கம் இருக்கும். தொழிற்சங்கங்கள் இருக்கும். சுற்றுச்சூழல் பாதுகாப்புக்குன்ட்டு ஒரு சில, இப்போ ஸ்டெர்லைட் நம்ம எடுத்துக்கலாம். இல்லைன்னா வந்து நர்மதா நதிக்கு நடுவில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பாலம் ஒன்று ஃபார்ம் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா அங்கே ஒரு சமூக இயக்கம், மக்கள் இயக்கமாக மாறி போராட்டம் பண்ணி நர்மதா குஜராத்தில் இருக்கக்கூடிய நர்மதா நதிக்கு இடையில் வந்து பாலம் கட்டக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயத்தை முன்னெடுத்து செஞ்சாங்க. அது வந்து சுற்றுச்சூழல் காரணமாக அந்த மாதிரி கட்டக்கூடிய அந்த பாலம் அப்படின்றது சுற்றுச்சூழலுக்கு கேடாக இருக்குது அப்படின்றதுக்காக அந்த மாதிரி ஒரு மக்கள் இயக்கம் அப்படின்றது வந்துச்சு. ஸோ அந்த மாதிரி மக்களுடைய தேவைகளை நிறைவேற்றுறதுக்காகவும் அவங்களுடைய பிரச்சனைகளை தீர்த்து வைக்கிறதுக்காகவும் இந்த அழுத்த குழுக்கள் அப்படின்றது ஃபார்ம் ஆகும். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த வணிக குழு அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா FICCIன்னு சொல்லப்படக்கூடிய இந்திய வணிகம் மற்றும் தொழில்துறை சம்மேளனத்தின் கூட்டமைப்பு வணிக குழு தான். இங்கே நமக்கு எடுத்துக்காட்டுன்னே கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? இந்திய வணிகம் மற்றும் தொழில்துறை சம்மேளனத்தின் கூட்டமைப்பு FICCI அப்படின்றது ஒரு வணிக குழு. அகில இந்திய தொழிற்சங்க காங்கிரஸ் அப்படின்றது AITUCன்னு சொல்லப்படக்கூடிய
இந்த அழுத்தக்குழு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தொழிற்சங்கங்கள் சார்ந்த ஒரு குழு, தொழிற்சங்கங்கள் வகையிலான ஒரு குழு. அகில இந்திய விவசாயிகள் அப்படின்றது விவசாய குழுன்னு சொல்லலாம். ஓகேங்களா. அகில இந்திய விவசாயிகள் சங்கம் அப்படின்றது விவசாய குழு. அதே மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு விவசாயிகள் சங்கமும் அப்படின்றதும் விவசாய குழு தான். இந்திய மருத்துவ சங்கம் அப்படின்றது ஒரு தொழிலாளர் குழுன்னு நம்ம சொல்லலாம், தொழில்முறை குழுன்னு நம்ம சொல்லலாம். இந்திய மருத்துவர்கள் சங்கம் தொழில்முறை குழு. ஏன்னா மருத்துவம் அப்படின்றது ஒரு தொழில்முறை தான். அப்போ இது ஒரு தொழில்முறை குழு. இங்கே நமக்கு கொடுத்துருப்பாங்க பாருங்க, தொழில்முறை குழு. தொழில்முறை குழு இது இந்திய மருத்துவர் சங்கம் IMA. அகில இந்திய மாணவர் சம்மேளனம், அதே மாதிரி அகில இந்திய சீக்கிய மாணவர் பேரவை, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மாணவர் அமைப்புகள், மாணவர்கள் அமைப்பு. இளம் பதாகா சங்கம் அப்படின்றது உங்களுக்கு மத அமைப்பு. தமிழ் சங்கம் அப்படின்றது உங்களுக்கு மொழிக்குழு. நர்மதா பச்சாவோ ஆந்தோலன், இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சுற்றுச்சூழல் பாதுகாப்பு குழு. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நர்மதா ரிவர் இருக்கு இல்லைங்களா, அதுக்கு நடுவில் அந்த கட்டக்கூடிய அந்த பெரிய பெரிய அணைகள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த திட்டங்களுக்கு எதிராக இந்த நர்மதா பச்சாவோனா என்ன, காப்பாற்றுங்க அப்படின்ட்டு ஹிந்தியில் பச்சாவோ அப்படின்னா காப்பாற்றுங்க, நர்மதா நதியை காப்பாற்றக்கூடிய ஒரு இயக்கமாக இந்த இயக்கம் தோற்றுவிக்கப்பட்டது. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சுற்றுச்சூழல் பாதுகாப்பு குழு. ஸோ குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா சர்தார் சரோவர் அணை அப்படின்றதுக்கு எதிராக வந்து இந்த இயக்கம் போராடிச்சு. ஸோ 1985 தொடங்கப்பட்ட குழு, 1985 தொடங்கப்பட்ட குழு. ஸோ இதுதான் குழு. இதெல்லாம் தான் வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய அழுத்த குழுக்கள். ஸோ இதனுடைய நோக்கம் என்னென்ன பிரச்சனை, இப்போ மாணவர் குழு இருக்குன்னா, மாணவர்கள் அமைப்பு இருக்குன்னா, மாணவர்கள் சார்ந்த பிரச்சனை இருக்குது அப்படின்னா அதற்கான போராட்டங்கள், மனுக்கள், பேரணிகள், இந்த மாதிரி விஷயத்தை முன்னெடுத்து அதற்கு அவங்களுக்கான சொல்யூஷனை கொண்டு போய் சேர்க்கறது தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த அமைப்புகளுடைய வேலை. ஓகேங்களா. அதற்கு வணிகம்னா பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு, தொழிற்சங்கத்தில் வேலை செய்யக்கூடிய நபர்களுக்கான ஒரு உரிமையை பெற்றுத்தரக்கூடியது, விவசாயிகளுக்கான விஷயத்தை தீர்வு கொடுக்கறது இந்த சங்கத்துடைய வேலை. ஸோ டெல்லியில் நடந்திருக்கும், பார்த்துருப்பீங்க. இந்தியாவில் அழுத்தக்கூடிய செயல்பாடுகள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவைகள் அரசியல் கட்சியுடன் அணி சேருவது கிடையாது. அரசியல் கட்சியுடைய அணி சேர்றது கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஊழலை எதிர்த்து வந்து லோக்பால் அண்ணாசாரே வந்து பார்த்தீங்கன்னா உண்ணாவிரதமெல்லாம் இருந்திருப்பார். ஸோ அதில் வந்து ஒரு நபராக இருந்தவர் தான் ஆம் ஆத்மி கட்சியுடைய தலைவர் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள். அதற்கப்புறம் அதிலிருந்து வெளியே வந்து அவர் ஒரு அரசியல் கட்சி ஸ்டார்ட் பண்ணார். நடைமுறையில் இருக்குது, பட் வந்து அதோடைய மேஜர் நோக்கம் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா அரசியல் கட்சிகளோட அணி சேர்றது கிடையாது. ஏன்னா அரசியல் கட்சியோடைய கை கோர்த்தாங்க அப்படின்னா அது வந்து உண்மையான ஒரு அழுத்த குழுவாக இருக்காது, மக்களுடைய தேவைகளை அதை நிறைவேற்றக்கூடிய இடத்துலையும் அது இருக்காது. அரசியல் கட்சியுடன் அணி சேருவதில்லை, ஆனால் மறைமுக முடிவுகள் எடுப்பதில் அதிக செல்வாக்கு செலுத்தும் அளவுக்கு ஆற்றல் மிக்கவை இந்த அழுத்த குழுக்கள். இவங்களுடைய வேற என்ன, அரசியலில் பங்கேற்பு. அதாவது அரசியல் பங்கேற்பு அப்படின்றது வேற மாதிரி, இன்னொரு வடிவத்தில் அதிகாரத்தை பிடிக்கிற வகையில் கிடையாது. அப்போ அரசியல் பங்கேற்பு, கல்வி, கொள்கை உருவாக்கம் மற்றும் கொள்கை அமலாக்கம் போன்ற பல வகையிலான செயல்பாடுகளை அழுத்த குழுக்கள் மேற்கொள்கிறது. அரசியல் பங்கேற்புன்னு என்ன, அரசியலுடைய மற்றொரு முகம், இன்னொரு ஃபேஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா அழுத்த குழு. எந்த மாதிரி விஷயத்தில் அவங்களுடைய அரசியல் பங்கேற்பு இருக்கும், அரசியல் நடவடிக்கை அப்படின்றது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மனுக்கள் கொடுக்கறது, பேரணி நடத்துறது, ஆர்ப்பாட்டம் நடத்துறது. ஸோ இந்த மாதிரி செயல்பாடுகள் மூலம் மக்களுடைய ஆதரவை திரட்டி தங்களுடைய செல்வாக்கை வந்து காட்டுவாங்க. யார், அழுத்த குழுக்கள். செல்வாக்கை காட்டுறதுன்னா என்ன பிரச்சனையோ அந்த பிரச்சனைக்கு சொல்யூஷன் கொடுக்கறது. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இன்றைய இளைய சமுதாயத்தினரை வெகுவாக கவர்ந்தெழுக்கிறது. இந்த அழுத்த குழுக்கள் மேலே ஒரு கவனம் செலுத்துறதுக்கான காரணம் என்ன, மக்களுக்கு தேவையான விஷயங்களை இந்த மாதிரி நடவடிக்கைகள் மூலம் பெற்று தருவதனால. கல்வி, அரசாங்கோடைய கொள்கையில் இருக்கு இல்லைங்களா, அதை பற்றி ஆராய்ச்சி செய்கிறது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இணையதளம் மூலம் அதற்கான விழிப்புணர்வுகளை மக்களுக்கு ஏற்படுத்துறது.
அதே மாதிரி அந்த விஷயம் சார்ந்து ஒரு ஒரு பொது பொது பிரச்சனை இருக்குன்னு வைங்க, அது ஒரு பிரச்சனைக்குரிய ஒரு விஷயம், ஆனால் வந்து அரசாங்கம் முன்னெடுக்குதுன்னு வைங்க. அப்போ அது சார்ந்து அந்த விஷயத்தை அந்த சட்டத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்கன்னா என்ன மாதிரி பிரச்சனைகள் வரும், மக்களுக்கு எந்த மாதிரி பிரச்சனைகள் வரும் அப்படின்ட்டு அதை சார்ந்த வல்லுநர்கள்கிட்ட, அந்த துறை சார்ந்த வல்லுநர்கிட்ட பேசி அந்த கருத்துக்களெல்லாம் வாங்கி மக்கள்கிட்ட அந்த விழிப்புணர்வை கொண்டு போய் சேர்க்கிறது. இதெல்லாம் யாருடைய வேலை? அழுத்த குழுக்களுடைய வேலை தான். கொள்கை உருவாக்கம். அழுத்த குழுவினர் வந்து பார்த்திங்கன்னா கொள்கைகளை உருவாக்குபவர்கள் கிடையாது. ஓகேங்களா? கொள்கைகள், அதாவது சட்டங்கள் கொண்டு வரது, கொள்கை உருவாக்குறதோ வந்து பார்த்திங்கன்னா அழுத்த குழுவினுடைய வேலை கிடையாது. அரசுக்கு தகவல் அளிப்பதிலும் ஆலோசனைகளை வழங்குவதிலும் இந்த அழுத்த குழுவினர் வலுவான பங்களிப்பு செய்து வருகின்றனர். இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்குது, மக்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்குது, அதை இப்படிலாம் விஷயங்களில் நீங்கள் செஞ்சு கொடுக்கணும் அப்படின்ட்டு அந்த ப்ரெஷர் வந்து கவர்மெண்ட்டுக்கு யார் கொடுப்பாங்க? இந்த அழுத்த குழுவினர் கொடுப்பாங்க. ஸோ அதன் மூலமாக அந்த விஷயங்கள் நடைபெறுவதில், இம்ப்ளிமெண்ட் ஆகிறதுல, ஒரு சட்டமாக நடைமுறைப்படுத்துறதுல யாருடைய ரோல் அதிகமாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அழுத்த குழுவுடைய ரோல் அதிகமாக இருக்குது. மக்கள் குழுவும் பங்கேற்போம். மக்கள் குழுன்றது யாரும் கிடையாது, நம்ம தான் மக்கள் குழு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா சென்னையில் வெள்ளம்லாம் வரும்போது பார்த்திங்கன்னா மக்கள் வந்து அரசாங்கம் இல்லாமல் மக்களே வந்து ஒரு குழுவாக சேர்ந்து மக்களுக்கான விஷயங்களை செய்கிறது, அவங்களுக்கான உதவிகளை செய்கிறது, மீட்பு நடவடிக்கையில் மக்களே ஈடுபடுறது, மனுஷனுக்கு மனுஷன் ஹெல்ப் பண்ணுறது அப்படின்றது தான். ஓகேங்களா? அந்த மனித நேயம் அப்படின்ற விஷயந்தான் இங்கே மக்கள் குழுவாக இருந்து செயல்படுறது. இது ஒரு குழுனா இது ஒரு ஆர்கனைஸ்டான இதெல்லாம் கிடையாது. அந்த பிரச்சனை வரும்போது டக்குன்னு வந்து மக்கள் சேர்ந்து அந்த சமூக நடவடிக்கையில் தங்களை ஆட்படுத்திக்கிறது. இல்லை, பேரிடர் காலங்களில் இப்போ நிலநடுக்கம், சுனாமி, வெள்ளம் இந்த மாதிரி விஷயம் நடக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா மக்களை திரட்டி அந்த மீட்பு பணிகளை ஈடுபடுவது சமூகத்திற்கு ரொம்பவே முக்கியம். மக்களாட்சியில் மக்களுடைய பங்கேற்பு அப்படின்றது என்ன? கண்டிப்பாக ஓட்டு போடணும், நமக்கு யார் பிரதிநிதியாக வரணும், நம்மளை யார் ஆளணும் அப்படின்னு தேர்ந்தெடுக்கக்கூடிய அந்த வாய்ப்பில், அந்த ஓட்டளிக்கக்கூடிய அந்த தேர்தலில் நிச்சயம் பெருவாரியான மக்கள் பங்கெடுக்க வேண்டும். அது நாடாளுமன்ற தேர்தலாக இருந்தாலும் சரி, சட்டமன்ற தேர்தலாக இருந்தாலும் சரி, உள்ளாட்சி தேர்தலாக இருந்தாலும் மக்கள் பெருவாரியாக பங்கேற்கும் போதே மக்களாட்சி அப்படின்ற ஒரு விஷயம் உயிர்ப்போடு இருக்கும். அப்போ தான் அது வெற்றிகரமாக செயல்படவும் முடியும். ஸோ ஓட்டு போட்டால் மட்டும் போதுமான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. வரி செலுத்தணும், சுற்றுச்சூழலை பாதுகாக்கணும், உடல் ஆரோக்கியத்தை பார்த்துக்கணும். இந்த மாதிரி போலியோ சொட்டு மருந்து கொடுக்கக்கூடிய விஷயங்களை வந்து அந்த மாதிரி கவர்மெண்ட் சிறப்பு திட்டங்கள் கொண்டு வருது அப்படின்னா அதில் ஆர்வத்தோடு வந்து பங்கு பெறணும். ஸோ இதெல்லாம் தான் வந்து பார்த்திங்கன்னா மக்களாட்சி அரசாங்கத்தை உயிர்ப்போடு வைத்திருக்க முடியும். மக்களாட்சி அரசாங்கத்தை விட சிறந்த அரசாங்கம் வேறு எந்த ஒரு அரசாங்க முறையும் கிடையாது. ஓகேங்களா? ஒரு ஜனநாயகத்தை விட சிறந்த ஆட்சி முறை அப்படின்றது வேற ஒன்றும் கிடையாது. சர்வாதிகார ஆட்சி சிறந்ததாக கிடையாது. மக்கள் அங்கே வாடி வதங்கி போயிடணும், ஏன்னா அவங்களுடைய எண்ணங்களை பிரதிபலிக்கவே முடியாது. அப்போ மக்களாட்சி அப்படின்றது தான் ஒரு இருக்கிறதுலே ஒரு பெஸ்ட்டான கவர்னன்ஸ். அப்போ மக்களாட்சி அரசாங்கத்தை விட சிறந்த அரசாங்கம் எதுவும் கிடையாது. இதோடைய டீப்பான இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு 11th இருக்கும். அதை நம்ம அடுத்த கிளாஸில் பார்க்கலாம். இப்போ புக் பேக் கொஸ்டின் பார்த்துடலாம். கீழ்கண்ட நாட்டின் தேர்தல் முறையினை இந்தியா ஏற்றுக்கொண்டுள்ளது. இங்கிலாந்துடைய தேர்தல் முறையை. இந்திய தேர்தல் ஆணையம் ஒரு சுதந்திரமான அமைப்பு. இந்திய தேர்தல் ஆணையம் அமைக்க வழிவகை செய்யும் அரசியலமைப்பு பிரிவு எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 324. இந்திய அரசமைப்பின் எந்த பகுதி தேர்தல் ஆணையத்தை பற்றி கூறுகிறது? பகுதி 15 ஆர்டிகல் 324 329 வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா தேர்தல் ஆணையத்தை பற்றி சொல்லியிருக்கோம். பல்வேறு அரசியல் கட்சிகளை தேசிய கட்சிகளாகவோ அல்லது மாநில கட்சியாகவோ அங்கீகரிப்பவர் யார்? அத்தேர்தல் ஆணையம் தான். இந்திய அரசியலமைப்பு சுதந்திரமாக செயல்படும் தேர்தல் ஆணையத்திற்கு வழிவகை செய்கிறது. கரெக்டு. இது நாட்டின் சுதந்திரமான நியாயமான தேர்தலை நடக்க உறுதி செய்கிறது. கரெக்டு. ஸோ அப்போ ரெண்டுமே சரி, சரியான விளக்கமும் கூட. நோட்டா முறை அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு எது? 2014. ஸோ விவிபேடும் வந்து பார்த்திங்கன்னா 2014 தான் அறிமுகப்படுத்தியிருப்பாங்க. நோட்டா வந்த டைம் தான் விவிபேடும் அறிமுகப்படுத்தியிருப்பாங்க. இவிஎம் வந்து அறிமுகப்படுத்துறது 1998. அழுத்த குழுக்கள் எனும் சொல்லினை உருவாக்கிய நாடு எதுன்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்க ஐக்கிய நாடு. இந்தியாவில் அதிக எண்ணிக்கையிலான அழுத்த குழுக்கள் காணப்படுகின்றன. கரெக்டு. அமெரிக்க ஐக்கிய நாட்டில் இருப்பதை போல இந்தியாவில் அழுத்த குழுக்கள் வளர்ச்சி அடையவில்லை. இதுவும் சரி. அப்போ ஆன்சர்
கூற்று காரணம் சரி, காரணம் கூற்றை சரியாக விளக்குகிறது. இந்திய தேர்தல் ஆணையம் டேஷ் உறுப்பினர்களை உள்ளடக்கியது. ஒரு தலைமை தேர்தல் ஆணையர், 2 தேர்தல் ஆணையர்கள். எப்போ இருந்து? 1989 கொண்டு வந்தாங்க, அக்டோபர் 1989. அதற்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா திருப்பி ஒரு தலைமை தேர்தல் ஆணைய அமைப்பாக மாறிச்சு. திருப்பி கண்டினியூஸாக வந்து இது இம்ப்ளிமெண்ட் ஆகி போயிட்டுருக்கிறது 1993 இருந்து. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு இம்ப்ளிமெண்ட் பண்ணது 1989. அதற்கப்புறம் திருப்பி அந்த 2 தேர்தல் ஆணையர்கள் அப்படின்றத நீக்கினாங்க. திருப்பி அதே முறை வந்தது எப்படின்னா 1993 தான். இதில் 2 வருஷம் இன்வால்வ் ஆகிருக்கு, அதை கரெக்டாக புரிஞ்சுக்கிங்க. தேசிய வாக்காளர்கள் தினம் அனுசரிக்கப்படும் நாள் ஜனவரி 25. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேர்தல் ஆணையம் எப்போது உருவாக்கப்பட்டது? ஜனவரி 25, 1950 உருவாக்கப்பட்டது. ஸோ அந்த நாளையே வந்து தேசிய வாக்காளர்கள் தினமாக 2011 இருந்து நம்ம செலிப்ரேட் பண்ணிகிட்டு இருக்கோம். இந்தியாவில் பல கட்சி ஆட்சி முறை பின்பற்றப்படுகிறது. 2017 அங்கீகரிக்கப்பட்ட தேசிய கட்சிகளின் எண்ணிக்கை 7. இப்போ கரண்ட்டில் 6 கட்சி. நர்மதா பச்சாவ் அந்தாலன் என்பது ஒரு அழுத்த குழு. தேசிய கட்சி 7 தேசிய கட்சி இருக்குது புக்கு கண்டென்ட் பிரகாரம். ஒரு கட்சி ஆட்சி முறை அப்படின்றது சீனாவில் இருக்கக்கூடியது. இரு கட்சி ஆட்சி முறை அமெரிக்கா, இங்கிலாந்தில் இருக்குது. அழுத்த குழு வணிக குழுக்கள். வணிக குழு மட்டும் அழுத்த குழு கிடையாது, நிறைய குழுக்கள் இருக்குது. மாணவர்கள் அமைப்பு, விவசாயிகள் அமைப்பு, தொழில்முறை குழு. ஸோ நம்ம ஒரு லிஸ்ட்டே பார்த்தோம் இல்லைங்களா, அது எல்லாமே அழுத்த குழுக்கள் தான். ஸோ அவ்வளோதான். இதோட வந்து பார்த்திங்கன்னா இந்த லெசன் முடியுது. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா 9th ஸ்டாண்டர்டில் இருக்கக்கூடிய தேர்தலில் பார்த்திங்கன்னா அடிப்படை தகவல்களை நம்ம தெளிவாக பார்த்துட்டோம். ஆனால் இதோட அட்வான்ஸ்ட் லெவல் வந்து நம்ம பாக்கி இருக்குது. அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம 11th ஸ்டாண்டர்டில் கவர் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இந்திய அரசாங்கத்தில் ஆர்டிகல் 324லேருந்து 329 வரைக்கும் என்ன சொல்லுது, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் பாஸ் த போஸ்ட்டு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த தேர்தல் சம்மந்தமான குழுக்கள். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 11th ஸ்டாண்டர்டில் கவர் ஆகும். ஸோ அது அடுத்த லெசனில் பார்க்கலாம். இந்த லெசன் உங்களுக்கு எந்த அளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு, புரிஞ்சுதா, இல்லை ஏதாவது டவுட் இருக்கா அப்படின்றது சொல்லுங்கள். டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.